சிறப்பான ஒரு உங்களுடைய அசோசியேஷன்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த தாமோதர் மாசம் மாதிரி இது ஒரு புருஷோத்தம மாசம் மிகவும் சிறப்பான மாதம். இதனுடைய மகிமைகளை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை நம்ம சாஸ்திரங்கள் மூலம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ உங்க எல்லாரோடையும் சேர்ந்து இந்த விஷயத்தை நம்ம திருப்பி பரிமாறிக்கொள்றதுல ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம் எனக்கு. ஸோ இதன் மூலம் நானும் பியூரிஃபை ஆகிறேன். நம்ம எல்லாரும் இதன் மூலம் பயனடைவோம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானஞ்சன ஷலாக்கயா சக்ஷுருன்மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. முகம் கரோத்தி வாசாலம் பங்கும் லங்கேதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீ குருன் தீனதாரிணம் பரமானந்த மாதவம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. நம்ம புருஷோத்தம மாதம், இதை அதிக் மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மல மாசம், அதிக் மாசம் அப்படின்னு பலவாறு இதற்கு இத சொல்லப்படுது. சோ எப்படி இது அதிக் மாசம்? பொதுவா ஒரு வருடம் அப்படின்னா 12 மாதங்கள்ங்கிறது நம்மளுடைய பொதுவான ஒரு கருத்து. சோ இது அதிகமா இந்த மாசம் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம். இந்த அதிகமான கால்குலேஷன்ஸ் அதிகமா வர்றதுக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. ஸ்ரீமத் பாகவதம் 5வது கேண்டம் 22வது சாப்டர் பார்த்தோம்னா, ஸோ 21ல ஆக்சுவலி சன்னுடைய மூமெண்ட் எப்படி எல்லாம் இருக்கும், சூரியன் எப்படி சுழற்சி நடக்குது அப்படிங்கறத கொடுத்திருக்கிறாங்க. நம்ம ஜென்ரலா இந்த சாஸ்திரங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் சொல்றதுதான் நம்ம உண்மை அப்படின்னு ஏத்துக்கிறோம். சோ அவங்க எந்த அளவு சயின்டிஸ்ட் ஹைலி நாலேஜபிள், அவங்க இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி எப்படி பிளானட்ஸ் மூவ் ஆகுது, சோலார் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. பட் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே வேதங்கள்ல எப்பவோ கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த ஸ்ரீமத் பாகவதம் இது வேதிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இது வேதிக் பிலாசபி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல எல்லாமே அடங்கி இருக்கு. எல்லா கருத்துக்களையும் கொண்டது இந்த ஸ்ரீமத் பாகவதம். வாழ்க்கைக்கு தேவையான முக்கிய கருத்துக்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கியது. சோ இந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற இந்த பாகம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த 5வது காண்டத்துல ஒவ்வொரு பிளானட்ஸ், ஒவ்வொரு கோள்களும் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. சோ அதுல சூரியனுடைய சுழற்சி அப்படின்னு பாக்குறப்ப ஒவ்வொரு மாசத்திலையும் அது ஒவ்வொரு ஜோடியாக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அஸ்ட்ராலாஜிக்கல் கால்குலேஷன்ஸும் இதுல இருக்கு, நம்ம ஜோதிட இதுபடி ராசி இதெல்லாம். சோ அத மாதிரி அது 12 மாதம் ஒவ்வொரு இடங்கள்ல 12 ஆதித்யர்கள் தலைமையில அது மூவ் ஆகுது அப்படிங்கிறது. சோ அது மூவ் ஆகுற டைம் பொதுவா 365 நாட்கள் அப்படின்னு கணக்கிடப்படுது. சோ அது சோலார் பாத், அதாவது சன்னுடைய அந்த டிராவலிங் பாத் 1 இயர்ல. அதே மாதிரி மூனுடைய டிராவலிங் பாத், மூனுடைய டிராவலிங் பாத் நம்மளுக்கு கண்கூடா பாக்குறோம். எப்படி அப்படின்னா, அதாவது அமாவாசை திதி அயன அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு மாசத்துல 2 அயனங்கள் வருது. சாரி, அதாவது இந்த அந்த சன் பாதி ஆர்பிட் சுத்தி வர்றது ஒரு அயனம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்த சன்னுடைய அயனம் 2, உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படிங்கிறது. சோ உத்தராயணம் பீரியட் டுவர்ட்ஸ் நார்த், வடக்க நோக்கி அந்த சன் மூவ் ஆகுது. தட்சிணாயனம் தெற்க நோக்கி மூவ் ஆகிறது அப்படிங்கிறது. சோ இது சன்னுடைய டிராவல். இது சோ ஒரு ஆண்டுக்கு அது 365 நாட்கள் சுத்தி வருது, அதோடைய ஒரு ஆர்பிட்டை முடிக்கிறதுக்கு. அதே மாதிரி மூன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது கொஞ்சம் ஃபாஸ்டா 355 நாட்கள், 54 நாட்கள்ல முடிச்சிடுது. ஓகே. சோ இந்த மூணுடையது நம்ம கண்கூட பாக்குறோம். லைக் அமாவாசை திதி அண்ட் பௌர்ணமி திதி இல்லையா, ஒரு 15 டேஸ் அமாவாசை திதி இது சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த 15 15 30 நாட்களை வச்சு சந்திரனுடைய இந்த கால்குலேஷனை வச்சு 1 மந்த் கணக்கிடப்படுது. இது லூனார் கேலண்டர் அப்படின்னு சொல்றோம். சோ சூரியனை வச்சு கணக்கு பண்றது சோலார் கேலண்டர், அண்ட் இது லூனார் கேலண்டர். சோ இதுபடி பாக்குறப்ப
லூனார் இது வந்து சீக்கிரமா 354 டேஸ்ல 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிடுது. பட் சோலார் வந்து சன் வந்து 365 டேஸ். ஸோ 1 இயர்ல வந்து ஆல்மோஸ்ட் 11 டேஸ் வந்து டிஃபரன்ஸ் வருது லூனார் படியும் சோலார் படியும். ஸோ இப்படி பார்க்கறப்ப 3 வருடத்துல ஆல்மோஸ்ட் 32 to 36 மந்த்ஸுக்கு அப்புறம் வந்து 30 நாட்கள் வந்து எக்ஸஸா இருக்கு. ஸோ அந்த 30 நாட்கள் ஒரு மாசமா கணக்கிடப்பட்டு அதிக் மாசம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஆதித்யர்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, சூரிய தேவர்கள், அந்த ஆக்சுவலி நம்ம நல்ல காரியம் பண்றப்ப வந்து நம்ம கேலண்டர்ல பார்த்திருப்போம் இல்லையா, இந்த நாழிகையில வந்து இது வந்து நல்ல நேரம், இது வந்து யமகண்ட நேரம், அப்படி ராகு காலம் அப்படிலாம் வந்து கணிச்சிருப்பாங்க. எல்லாமே வந்து இந்த சூரியனுடைய அந்த உதிக்கிறத பொறுத்து வந்து அந்த திதிகள் எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணப்படுது. ஓகே. சோ அப்படி பாக்குறப்ப இந்த மலை மாசத்துக்குன்னு வந்து ஒண்ணுமே வந்து அலோகேட் பண்ணல. சோ பொதுவா இந்த மலை மாசம் அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னா, அந்த பேர்ல இருந்தே தெரியுது இது வந்து இன்ஆஸ்பீஷியஸ், அதாவது மங்களகரமான விஷயங்கள் எதுவுமே பண்றதுக்கு உகந்த மாதம் அல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 12 மாதங்கள்ல வந்து சிறப்பான நேரங்கள் இருக்கு, நாட்கள் இருக்கு, அதுல வந்து மங்களகரமான காரியங்கள் பண்ணலாம். மங்களகரமான காரியங்கள் அப்படிங்கிறது வந்து வேர்ல்ட்லி அஃபேர்ஸ், இந்த உலகாயத விஷயங்களை சார்ந்தது. சோ அந்த மாதிரி வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. சோ இந்த மல மாதம் வந்து ரொம்ப வந்து வருத்தப்படுது. தனக்குன்னு வந்து இது ரொம்ப நம்மளை வந்து மங்களகரமானது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எந்த நல்ல காரியமும் பண்றதுக்கு வந்து உகந்தது இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து இது அதிகமா இருக்கு அப்படின்னா வந்து தேவைக்கு அதிகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம தேவைங்கிறது ஒண்ணு, தேவைக்கு அதிகமா இருந்ததுன்னா வந்து அதை வந்து நெக்லெக்ட் பண்றோம், அதை வந்து ஒதுக்கிடுறோம் நம்ம. சோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒதுக்கப்படுறோம் அப்படின்னு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அது நேர வந்து வைகுந்த லோகத்துல வந்து விஷ்ணுட்ட வந்து முறையிடுறாங்க. இத மாதிரி வந்து நான் வந்து ஒதுக்கப்படுறேன், சோ நான் என்ன செயல் செய்யறது, நான் இருந்து என்ன பயன் அப்படின்னு வந்து அவங்க வருத்தப்படுறாங்க. சோ கட்டாயம் அவங்களுடைய வருத்தத்துக்கான காரணம் இருக்குன்னு சொல்லி அவங்கள வந்து எங்க கூட்டிட்டு போறாரு நாராயணர், பகவான் கிருஷ்ணாட்ட வந்து கூட்டிட்டு போறாரு, கோலோக பிருந்தாவன். சோ அங்க கிருஷ்ணர்கிட்ட போய் வந்து இவங்க வந்து அங்க 2 பேரும் போனவன வந்து ஏன் பொதுவா வந்து நம்ம வைகுண்ட லோகமும் சரி, ஸ்பிரிச்சுவல் கோலோக விருந்தாவனம் சரி, ஆன்மீக உலகம் அப்படின்னாலே வந்து நோ மிசரிஸ் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, அங்க வருத்தத்துக்கே இடமே இல்லை. சோ வருத்தப்படுற ஒருத்தங்க அந்த இடத்துல வந்து இருந்தால் வந்து அது அந்த இடத்துக்கு வந்து பொருத்தம் இல்லாததா இருக்கு. சோ கிருஷ்ணர் வந்து ஆச்சரியமா கேட்கிறாரு, என்ன ரீசன், எதனால இவங்க வந்து வருத்தப்படுறாங்க அப்படிங்கிறது அவருக்கு வந்து எனிவே புரிய வருது. இவங்க இத மாதிரி வந்து எந்த விதத்திலையும் வந்து அவங்க ஆஸ்பீஷியஸா வந்து கன்சிடர் பண்ணல அப்படிங்கிறது. சோ அதனால அவர் வந்து இமிடியேட்டா நாராயணனுக்கு என்ன சொல்றார், ஓ ரமாபதி, நீ வந்து இவங்கள் வந்து இந்த இடத்துல என்கிட்ட வந்து வந்ததுனால எனக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ அந்த ஃபுல் பெனிஃபிட்டும் மகிமையும் என்ன அப்ரோச் பண்றதன் மூலம் கிடைக்கிற மகிமை வந்து அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ பகவான் வந்து அவங்களுக்கு டைரக்டா வந்து வரம் கொடுத்ததுனால இது புருஷோத்தம மந்த் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதம் வந்து புருஷோத்தம மந்த், ஏன்னா புருஷ உத்தமரான பகவான் மூலம் அவங்களுக்கு வந்து டைரக்டா வந்து அந்த பெனிஃபிட் வந்து கிடைக்குது. அடுத்து அவர் என்ன சொல்றார், அவரை வந்து வர்ஷிப் பண்றது வந்து, சோ அவரை வர்ஷிப் பண்றது அப்படின்னா பக்தி சேவை. யாரெல்லாம் பகவானை பக்தி சேவை மூலம் அணுகுறாங்களோ, அதே மாதிரி யார் ஒருத்தங்க இந்த மாதத்தில் பக்தி சேவை செய்யறாங்களோ, ஒரு சின்ன பக்தி சேவைனாலும் சரி, அதனுடைய பலன் வந்து மிக பெரிய அளவுல வந்து அவங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய மகிமை. சோ எதனால இந்த பெயர் வந்தது, அடுத்து இந்த மாதத்தினுடைய தன்மை என்ன அப்படிங்கறத நம்ம அதிக் மாசம்னா என்ன, புருஷோத்தம மந்த் வந்து எதனால வந்தது அப்படிங்கிறது. சோ இத பத்தி இனி ஃபர்தரா வந்து இந்த புருஷோத்தம மந்தை வந்து நிறைய இடங்கள்ல சாஸ்திரங்கள்ல வந்து குளோரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஸ்பெஷாலிட்டி இதுல வந்து பண்ணலாம், என்னென்ன மாதிரியான விரதங்கள் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த புருஷோத்தம விரதத்தை வந்து டெய்லி அதிகாலையில எழுந்து வந்து நம்ம ஸ்நானம் பண்றது, இது பொதுவாவே வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டது. ஓகே. அடுத்து காலையில அதிகாலையில எழுந்துக்கிறது, பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது சூரியன் உதிக்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி. சோ நம்ம எந்த எந்த ரீஜியன்ல இருக்கிறோமோ அந்தந்த ரீஜியன்ல இதை வந்து நம்ம
காலையில எழுந்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ரவுண்ட்ஸ் வந்து நிறைய சாண்ட் பண்ணலாம் பகவானுடைய நாமத்தை. பொதுவா நம்ம 16 சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து 32 ரவுண்ட்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி 64 ரவுண்ட்ஸ் பண்ணலாம். அது மாதிரி நம்மளுக்கு எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கோ அது மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ரவுண்ட்ஸ் பண்ணலாம். அடுத்து தாமோதர் மந்த்ல நம்ம கீ லேம்ப் ஆஃபர் பண்ற மாதிரி இங்கேயும் வந்து நெய் தீபம் ஏத்தலாம் பகவானுக்கு, ஆரத்தி பண்ணலாம். துளசி மகாராணிக்கு ஆரத்தி பண்ணலாம், துளசி மகாராணிக்கு வந்து பரிக்கிரமா பண்ணலாம். ஓகே. அடுத்தது வந்து கோவில்களுக்கு தாமுக்கு வந்து விசிட் பண்ணலாம், தாம்ல வந்து போய் நம்ம வந்து நீராடலாம். அதெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸ், இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த புருஷோத்தம மாதத்தை பத்தி நம்ம சாஸ்திரங்கள் மூலம் வந்து சில ரெஃபரன்சஸ் வந்து பார்த்தோம். பொதுவா வந்து நம்ம சாஸ்திரங்களையும் சாதுவினுடைய வார்த்தைகளையும் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய செயல்கள் வந்து இருக்கு இல்லையா? ஸோ சாஸ்திரங்கள் வந்து இத பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவா சாஸ்திரங்கள் அப்படின்னா வந்து 2 விதமா வந்து எடுத்துக்கலாம். ஸோ சாஸ்திரங்கள் வந்து ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வந்து ஸ்மார்த்த அண்ட் பரமார்த்த அப்படின்னு 2 கேட்டகரியாவும் சொல்லப்படுது. இப்ப வந்து ஸ்ருதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து நம்ம வேதங்கள், பொதுவா இந்த வேதிக் நாலேஜ் வந்து 4 வேதங்களை வந்து ஜென்ரலா ஸ்ருதி அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்மிருதி அப்படிங்கிறது என்னன்னா ஃபர்தரா அதை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ருதி வந்து 4 வேதங்கள் அப்படின்னு சொன்னா ஸ்மிருதி வந்து புராணங்கள், இதிகாசங்கள் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். சோ இந்த சாஸ்திரங்கள் வந்து இந்த இந்த மாசத்தை பத்தி எந்த மாதிரி குளோரிஃபை பண்ணுது, ஏன்னா இதை நம்ம வேதங்களை பேஸ் பண்ணி தானே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது எதுல வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு நிறைய ரெஃபரன்சஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க நம்மளுடைய ஆச்சாரியர்கள். பவிஷ்ய புராணத்துல இருந்து, நாரதிய புராணத்துல இருந்து, ஸ்கந்த புராணத்திலிருந்து, பத்ம புராணத்திலிருந்து, இதெல்லாம் வந்து இந்த புருஷோத்தம மாதத்தினுடைய மகிமை வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. சோ புராணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை புராணங்கள் இருக்கு, கெஸ் பண்ண முடியுமா? யாருக்கு தெரியும் எத்தனை புராணங்கள் இருக்கு? 18 மாதாஜி. 18. 18 புராணங்கள் வந்து இருக்கு. அந்த 18 புராணங்கள் இது வந்து மகா புராணங்கள்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் உப புராணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. சோ இந்த 18 புராணங்களை வந்து சாத்வீகமான புராணங்கள் அப்படின்னு வந்து சில புராணங்களை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. சில இது வந்து ரஜசிக் புராணம், சில இது வந்து தமசிக் புராணம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம ரொம்ப டீட்டெயிலா அதுக்கு போல. சோ இதுல வந்து இந்த சாத்வீக புராணம் வந்து என்ன அப்படின்னா ஒருத்தங்களை வந்து முன்னேற்ற பாதையில், அதாவது முக்திக்கான பாதையில் வந்து வழிநடத்தக்கூடியது. ஓகே. பொதுவா வந்து வேதங்களை என்ன சொல்லுவாங்கன்னா வேதங்கள்ல உள்ள அந்த மலர் போன்ற வார்த்தைகள் அப்படின்னு பகவத்கீதால சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து இந்த உலகாயத விஷயங்கள்ல எப்படி ஒருத்தங்க வந்து சந்தோஷமா லைஃப லீட் பண்ணலாம், பீஸ்ஃபுல்லா லீட் பண்ணலாம், ஹாப்பியா லீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்மளை வந்து கைட் பண்றது. ஓகே. பொதுவா வந்து வேதங்கள் அப்படின்னு பார்த்தா, ஆனா பாகவத புராணம் அப்படிங்கிறது வியாசதேவருடைய அந்த முதன்மையா அவர் எப்படி எழுதினார் அப்படின்னு பாகவதத்துல அழகா சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? இந்த வேதங்களையெல்லாம் எழுதிட்டு வந்து அவர் வந்து அதனால வந்து சந்தோஷம் அடையாமல், திருப்தி அடையாமல் அவர் வந்து நாரதமுனியின் அட்வைஸ் படி வந்து அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதினார் அப்படிங்கிறது. சோ அந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து ரொம்ப ஒரு உயர்வான ஒரு இடத்திற்கு ஒவ்வொரு மனிதர்களையும் வந்து கூட்டி செல்லக்கூடியது. சோ இந்த ஸ்மார்த்த அண்ட் பரமார்த்த அப்படின்னு அடுத்த 2 கேட்டகரி வந்து சொன்னேன் நான். சோ இந்த ஸ்மார்த்த அப்படிங்கிறது என்னன்னா இந்த உலகாயத விஷயங்கள்ல நம்ம வேதங்களை பேஸ் பண்ணி நடக்கிறதன் மூலம் எப்படி வந்து அமைதியான திருப்திகரமான ஒரு லைஃப லீட் பண்ண முடியும் ரிலிஜியஸ் அட்வைஸ் படி அப்படின்னு வந்து ஒருத்தங்களை வழி நடத்துறது இந்த ஸ்மார்த்த அப்படிங்கிறது. பரமார்த்த இந்த பேர்ல இருந்தே தெரியும். பரமார்த்த அப்படிங்கிறது வந்து இந்த உலகாயுத விஷயங்களுக்கும் அப்பாற்பட்ட ஆன்மீகமான பக்தி பாதையில ஒருத்தங்க முன்னேற வைக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது தான் அந்த பரமார்த்த அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்த பரமார்த்த அப்படின்னு சொல்லப்படுற புராணங்கள் மீன்ஸ் சாஸ்திரங்கள்ல
இந்த அதிக் மாசத்தை பத்தி ரொம்ப ஸ்பெஷலா வந்து சொல்லியிருக்கிறாங்க. யார் ஒருத்தங்க வந்து இந்த அதிக் மாசத்துல, ஏன்னா மத்த மாசங்கள் எல்லாமே வந்து நல்ல நாட்கள் நல்ல திதி உடையறதுனால யஜ்ஞங்கள் பண்ணி இந்த உலகத்துல சிறப்பா வாழ்றதுக்கு சொல்லியிருக்கு. ஆனா இந்த அதிக் மாசத்துல வந்து யார் ஒருத்தங்க பக்தி பாதையை வந்து கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆன்மீக உலகம் வந்து கட்டாயம் ஓப்பன் டு, எப்படி வந்து ஓப்பன் டு ஹெல்னு சொல்றாங்களோ அது மாதிரி ஓப்பன் டு ஸ்வர்கான்னு சொல்றாங்களோ அதே மாதிரி வந்து த கேட்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பிளானட்டை வந்து வைட்லி ஓப்பன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அந்த அளவு வந்து சிறப்பு மிக்கது இந்த புருஷோத்தம மாதம் அப்படின்னு சோ பரமார்த்த சாஸ்திரங்கள்ல வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, தென் இதுல வந்து விரதங்கள் பத்தி நம்ம பார்த்தோம். சோ அந்த விரதத்துல வந்து ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை இப்ப ரீட் பண்ணாங்க இல்லையா, 15th சாப்டர், அதனுடைய டைட்டிலே வந்து புருஷோத்தம யோகா. சோ அது வந்து படிக்கலாம். அடுத்த பிரம்மாவுடைய பிரேயர்ஸ், ஸ்ரீமத் பாகவதம் 10th canto 14th சாப்டர்ல இருக்கு. அதெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அஷ்டகங்கள், ஜெகநாத அஷ்டகம், சௌராஷ்டகம், ஸ்ரீ நந்த நந்தனாஷ்டகம், ஜெயராத மாதவா, யுகல அஷ்டகம், ராதா கிருஷ்ணா பஜன்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம வந்து வர்ஷிப் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து என்ன, ராதா கிருஷ்ணரை வந்து வர்ஷிப் பண்றது. ஸோ இந்த சாஸ்திரங்களின் மூலம் நம்ம கனெக்ட் ஆகிறதன் மூலம் அதற்கு ரிலேட்டடா உள்ள எல்லா செயல்களும் வந்து இந்த புருஷோத்தம மந்தில வந்து பண்ணலாம். ஸோ இத மாதிரி யார் ஒருத்தங்க பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து தாமோதர் மந்த்ல வந்து 100 முறை பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த புருஷோத்தம மந்த்ல வந்து 1000 டைம்ஸ் பெனிஃபிட்ஸ். எப்பவா, யார் ஒருத்தங்க தாம்ல இருந்து இந்த விரதங்களை எல்லாம் வந்து கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுடைய மெயினான ஃபோக்கஸ் வந்து என்னவா இருக்கணும், ராதா கிருஷ்ணா வந்து ப்ளீஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அவங்கள வந்து திருப்திப்படுத்தும் முகையில் இந்த விரதங்கள் எல்லாம் வந்து கடைபிடிக்கப்படணும். சோ இதுல வந்து ஒரு சிலர் வந்து டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. லைக் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்டர்னலா பண்ற சாதனாஸ். அடுத்து வந்து டயட் வந்து எப்படின்னா, ஒரு சிலர் பால் மட்டும் எடுத்துக்குவாங்க, ஒரு வேளை மட்டும் சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல. இல்லாட்டி ஒரு நேரம் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி வெறுமனே ஃப்ரூட்ஸ் மட்டும் 3 நேரமும் வந்து எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து சாதுர்மாசியம் ஸ்டாண்டர்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஹரிபக்தி விலாசத்துல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஹவிஷ்யா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹவிஷ்யா அண்ணா அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரியான சாப்பாடை வந்து ஒன் டைம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரியான விரதங்கள் வந்து சாஸ்திரங்கள்ல வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்படி இருக்கிறதன் மூலம் வந்து ஒருத்தங்க பக்தி பாதையில வந்து முன்னேற முடியும். தென் சில மந்திரங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. லைக் நம்ம அஷ்டகங்கள் சொன்ன மாதிரி கோவர்தனம், கோவர்தனத்தை மந்திரத்தை வந்து இது கோபால மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது கௌண்டில்ய முனியால சொல்லப்பட்டது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார், கோவர்தன தரம் வந்தே கோபாலம் கோபரூபினம் கோகுலோஷ்டவமீசானம் கோவிந்தம் கோபிகா பிரியம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து ஒருத்தங்க கண்டினியூஸா வந்து சொல்லலாம். 33 டைம்ஸ், அட்லீஸ்ட் 11 டைம்ஸ் சொல்லலாம், இல்ல 33 டைம்ஸ் சொல்லலாம். சோ இத மாதிரி ஒருத்தங்க வந்து இந்த மந்திரத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்கலாம். அது ஸ்பெஷலா இந்த புருஷோத்தம மாதத்திற்காக கொடுக்கப்பட்ட மந்திரம். சோ இந்த இந்த விரதத்தை வந்து நம்மளுடைய ஆச்சாரியார், இது யார் கடைபிடிச்சிருக்கிறாங்க, இது ஸ்லோகங்கள்ல வந்து சொல்லியிருக்கீங்க, சாஸ்திரத்துல சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நம்மளுடைய 7th கோஸ்வாமின்னு சொல்லப்படுறவர் யாரு? பக்தி வினோத டாகூர் மாதாஜி. யா, பக்தி வினோத் டாகூர். அவர் இந்த விரதத்தை வந்து புருஷோத்தமம் அந்த விரதத்தை வந்து கடைபிடிச்சிருக்கிறார். அவர் எந்த மாதிரியான விரதம் அப்படின்னா வந்து நிரபேக்ஷ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிரபேக்ஷ விரதம், அதாவது டோட்டல் ரினன்ஷியன்ட், ஒரு சந்நியாசி மாதிரி இந்த புருஷோத்தம மந்தம் 30 நாளும் பகவானை வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட வித் ஒன் பாயிண்டட் அட்டென்ஷன். ஸோ அவர் வந்து ஹியரிங், சாண்டிங், ரிமெம்பரிங்,
இதை வந்து தொடர்ந்து இந்த 30 நாள் பண்ணிட்டு வந்திருக்கிறார் அவர் இந்த புருஷோத்தம மாதம் முழுவதும். ஸோ இந்த மாதிரியான நம்மளுடைய ஆச்சாரியர்கள்லாம் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது. ஸோ அதனால வந்து இந்த புருஷோத்தம மந்த் வந்து மிகவும் மகிமையானது அப்படின்னு சொல்லியிருக்கு. தென் அடுத்தாப்புல இத இத பற்றி மற்ற ஆச்சாரியர்கள் என்னென்ன கருத்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சில ரெஃபரன்சஸ் பார்ப்போம். ஒரு நிமிஷம். க்ளோரிஸ் ஆஃப் புருஷோத்தமா மந்த். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாம்பிள் நம்ம இப்ப வந்து நம்மளுடைய ஆச்சாரியரை எக்ஸாம்பிளா பார்த்தோம், பக்தி வினோத் தாக்கூரா. ஆம், இதை விட சிறப்பானதா வந்து நம்ம வேதிக் ஸ்டோரிஸ் புராணங்கள்ல சொல்லப்பட்ட மெயினா இதிகாசங்கள்ல சொல்லப்பட்டது திரௌபதியுடைய ஸ்டோரி. ஸோ திரௌபதி எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து அவங்களுடைய மெயினா திரௌபதி அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் வர்ற விஷயம் வந்து என்ன? வஸ்திரஹரணம் இல்லையா? அவங்களுடைய இது அவங்கள வந்து அவமதிக்கப்பட்டாங்க பப்ளிக்ல, எல்லாரும் கூடி இருக்கிற சபையில. சோ இந்த திரௌபதி உடைய பூர்வ ஜென்மம் என்ன அப்படின்னா அவங்க வந்து மேதா ரிஷி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பொண்ணா வந்து பிறந்தாங்க அவங்களுடைய பூர்வ ஜென்மத்துல. சோ அந்த மேதா ரிஷியும் அவங்களுடைய ஒய்ஃபும் வந்து சிறந்த பக்தர்கள். அவங்க சிவியர் ஆஸ்டெரிட்டி ஃபாலோ பண்ணினாங்க. அத மாதிரி என்னென்ன மாதிரியான விரதங்கள் இருக்கணும், அந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் சாஸ்திரப்படி வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா அந்த அவங்களுடைய வேர்ல்ட்லி டியூட்டியா வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து திருமணம் அப்படிங்கறத பத்தி அவங்க வந்து யோசிக்கல. ஸோ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஆன்மீக விஷயங்கள்ல அவங்க செலுத்தி அவங்களுடைய காலமும் முடிஞ்சு போச்சு. ஸோ அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து அவங்க உடலை விட்டதுக்கு அப்புறம் இவங்க வந்து தனியா இருந்ததுனால அவங்க பொண்ணு வந்து என்ன பண்ண அப்படின்னு வந்து தெரியல. இந்த மாதிரியான ஒரு நிலையில நம்ம இருக்கிறோமே அப்படின்னு ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. அப்ப அந்த மேதா ரிஷியுடைய ஃப்ரெண்டு வந்து யாரு? துர்வாசமுனி. துர்வாசமுனி ரொம்ப ஃபேமஸான பர்சன். சோ அவர் வந்து தன்னுடைய நண்பருடைய மகள் வந்து இந்த மாதிரியான ஒரு சங்கடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு அவர் வந்து பார்க்க வர்றார் நேரா. வந்து பார்த்து அவங்களுக்கு வந்து என்ன அட்வைஸ் கொடுக்கறாரு? இந்த மாதிரி புருஷோத்தம மாதத்தை வந்து ஃபாலோ பண்ண சொல்லி அட்வைஸ் வந்து கொடுக்கறாரு. இந்த ஒரு மாதம் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது, ஃபாலோ பண்ணுங்க. இவங்க ஏற்கனவே வந்து ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாங்க. எந்த மாதிரியான வருத்தம்? தன்னுடைய அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி நிறைய அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி தன்னை வந்து கவனிக்கவே இல்லை, தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வேர்ல்ட்லி டியூட்டியை வந்து அவங்க செய்யல அப்படிங்கிற கோபத்துல வந்து இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து திருப்பி இவரும் வந்து இதையே நம்மளை பண்ண சொல்றாரே அப்படின்னு வந்து அவங்களுக்கு கோபம். இந்த ஒரு மாசத்துல பண்ணது, அதாவது இத்தனை மாசம் இதெல்லாம் விரதம்லாம் இருந்தாங்க, அப்பெல்லாம் நடக்காது, இந்த ஒரு மாசத்துல பண்ணினா வந்துடுமா அப்படின்னு அதுல வந்து நம்பிக்கை இல்லாமல் அவங்க வந்து அதை நெக்லெக்ட் பண்ணினாங்க. ஸோ துர்வாசமுனி வந்து ரொம்ப ஃபேமஸ். எதுக்கு ஃபேமஸ்? கோபப்படுறதுல டக்குன்னு. பட் அப்பேற்பட்டவரே வந்து அவர் வந்து கோபப்படாம இவங்கள்ட்ட வந்து என்ன சொல்றாரு? ஏன்னா அவங்களுடைய நிலை வந்து அப்படி இருக்கு, ஒரு நிர்கதியான நிலையில அவங்க இருந்ததுனால அவர் என்ன சொல்றார்? நீ இத மாதிரி வந்து புருஷோத்தம மாதத்தினுடைய மகிமை தெரியாம அதை வந்து நீ வந்து நெக்லெக்ட் பண்ணிட்ட, பரவாயில்ல, நீ வந்து ஆஸ்டெரிட்டி வந்து ஃபாலோ பண்ணு, உனக்கு வந்து சிவனை நினைச்சு நீ வந்து ப்ரேயர் பண்ணு, உனக்கு வேண்டியது கிடைக்கும், நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. பட் இவங்க புருஷோத்தம மந்தை வந்து நெக்லெக்ட் பண்ணதுனால சீக்கிரமே வந்து அவங்களுக்கு வயோதிகம் வந்துடுது அப்படின்னு சொல்லப்படுது. சோ அவங்க இருந்தாலும் ஆஸ்டெரிட்டி வந்து ஃபாலோ பண்றாங்க. நிச்சயம் நம்மளுக்கு வயோதிகம் வருதுன்னு ஒண்ணு வந்து என்ன வரும்? ஒரு பயம் வரும் இல்லையா, நம்மளுக்கு என்ன ஆக போதோ அப்படின்ட்டு. சோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவங்க இம்மிடியட்டா சிவனை நினைச்சு வந்து ஆஸ்டெரிட்டி ஃபாலோ பண்றாங்க. சோ அந்த ஆஸ்டெரிட்டி ஃபாலோ பண்ணும் பொழுது அவங்களுடைய டிசையர் வந்து என்னவா இருக்கு? அவங்களுக்கு வந்து திருமணம் இன்னும் ஆகல, கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ அவங்களுடைய ஆஸ்டெரிட்டி, சிவியர் ஆஸ்டெரிட்டியில வந்து லார்ட் சிவா வந்து ரொம்ப சந்தோஷமாகி அவர் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவர் கேட்கிறார். அவங்களுக்கு என்ன இம்மிடியட்டா ரொம்ப நாளா அப்படியே அடக்கி வச்சிருந்தோம்னா நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம் இல்லையா, அத மாதிரி வந்து எனக்கு கணவன் வேண்டும் அப்படின்னு 5 முறை அவங்க சொல்றாங்க.
ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து உன் விருப்பப்படி 5 கணவன் வந்து உனக்கு நெக்ஸ்ட் ஜென்மத்துல வந்து கிடைப்பாங்க. ஏன்னா இந்த ஜென்மம் வந்து உனக்கு முடிஞ்சு போச்சு, இதோட நெக்ஸ்ட் ஜென்மத்துல வந்து உனக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிறது. அடுத்தாப்புல இதுக்கு ரீசன் என்ன சொல்லப்படுதுன்னா, புருஷோத்தம மந்த்தை நெக்லெக்ட் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு 5 கணவர்கள், அடுத்து அந்த 5 கணவர்கள் இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி சஃபர் பண்ற ஒரு சூழ்நிலை வந்து வந்தது. ஸோ ஈவன் அந்த காட்டுக்கு அவங்க வந்து போகிறப்ப 14 ஆண்டுகள் அவங்க வந்து வனவாசம் வந்து போறப்ப வனவாசத்துலயும் வந்து அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இல்லையா? சாப்பிடுறதுக்கு அங்க போய் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து பேலஸ்ல இருக்க வேண்டியவங்க இது மாதிரி காட்டுல போய் இருக்கிறது அப்படிங்கிறது மிக கஷ்டமான விஷயம். சோ அப்ப வந்து கிருஷ்ணர் அவங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் என்னன்னா வந்து இந்த புருஷோத்தம மாதம், நீ புருஷோத்தம மாதத்தை போன பிறவில நெக்லெக்ட் பண்ணதுனாலதான் வந்து உனக்கு இந்த மாதிரி எல்லாம் சஃபரிங்ஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. சோ இதை வந்து நீங்க கடைப்பிடிங்க அப்படின்னு பாண்டவர்களுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து கொடுத்த அறிவுரை. சோ அதன் மூலம் அவங்க வந்து கானகத்துல இருக்கும் பொழுது, காட்டுல இருக்கும் பொழுது அவங்க வந்து இந்த புருஷோத்தம மாத விரதத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க. கடைபிடிக்கிறதன் மூலம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து முழு வெற்றியும் அடைந்து அடுத்து பாண்டவர்கள் வந்து ஆட்சி பண்ற மாதிரியா வந்து வந்தது, பகவானுடைய அறிவுரைப்படி அவங்க நடந்ததுனாலங்கிறது. சோ இதன் மூலம் புருஷோத்தம மந்த் வந்து வெறுமனே சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு, நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம், வேண்டானா விடலாம் அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு இந்த பாஸ்டை மூலம் வந்து நம்மளுக்கு உணர்த்தப்படுது. சோ எல்லாருமே வந்து இதை கட்டாயம் கடைபிடிக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய இந்த மனித பிறவியினுடைய உண்மையான ஒரு பர்பஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, பக்தி. சோ பக்தி இல்ல அப்படின்னா வந்து பசுபிர் சமானம் இல்லையா? ஆகார நித்ரா பயமைத்துனம் சாமானிய ஏவான் பசுபிர் சமானம், தர்மோ நகீனா பசுபிர் சமானம். சோ தர்மம்ங்கிறது வந்து பகவானுடைய வார்த்தைகள், பக்தி. சோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அது கிடைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து இந்த புருஷோத்தம மந்த் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அதனால இதை ஃபாலோ பண்றது வந்து கட்டாயம் அவசியம். நிறைய நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ அதுல ஒன்றை வந்து நம்ம ஃபாலோ பண்றதன் மூலம் வந்து அட்லீஸ்ட் ஒன்னோ ரெண்டோ என்ன நம்மளுக்கு முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணினா நம்ம வந்து பக்தி பாதையில முன்னேற முடியும். தென் இது ரிலேட்டடா வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம் கூட ஸ்வல்பம் அப்பியசிய தர்மசிய திராயத்தே மகதோபயாத் அப்படின்னு பகவானால பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. சோ ஒரு சின்ன விஷயம் கூட அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம்னா, பேர் வந்து ஞாபகம் இல்லை, ஒரு பிராமணா, ஐ திங்க் அவருடைய பேரு சித்திரரதான்னு நினைக்கிறேன். சோ அவர் வந்து பிராமணராக பிறந்திருந்தாலும், கேரளால பிராமணரா பிறந்திருந்தாலும் அவருக்கு வந்து அதனுடைய மகிமை வந்து தெரியல. சோ அவர் வந்து மற்ற கெட்ட காரியங்கள், அதாவது ரொம்ப பொறாமைப்படுறது, போட்டி, மத்தவங்களோட வந்து சண்டை போடுறது, அது மாதிரி ரொம்ப கெட்ட குணங்கள் வந்து நிரம்பியவரா வந்து இருந்தார். சோ அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து அவங்கள வந்து அந்த ஊர்ல இருந்தே தள்ளி வச்சுடுவாங்க இல்லையா? அந்த காலத்துல இந்த மாதிரி வந்து கெட்ட செயல்கள் வந்து செஞ்சா அவருடைய நடத்தையை பொறுத்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து அவரை தள்ளி வச்சிடுறாங்க, நீங்க இந்த ஊர்ல வந்து இருக்க வேணாம் அப்படின்ட்டு. சோ அவர் வந்து வேற ஊருக்கு வந்து வரார். சோ வேற ஊருக்கு அவர் வரார், அதாவது தமிழ்நாடு பார்டர் தானே. சோ தமிழ்நாடான வேற ஊருக்கு அவர் வரார். தமிழ்நாட்டுக்கு வந்தவொடனே அங்க வந்து ஒரு சிறந்த பக்திமான், நல்ல மனிதர், அவர் வந்து ஒரு அழகான தோட்டத்தை வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சோ அந்த தோட்டத்துல வந்து நல்ல காய்கறிகளும் பழங்களும் நிரம்பியதா வந்து இருக்குது அந்த தோட்டம். சோ இவர் வந்து வந்தவர் வந்து அவரோட அசோசியேஷன் கிடைக்குது அந்த மனிதரோட. அவர் நல்ல மனிதரா இருக்கிறதுனால இவருடைய குணத்தை எல்லாம் பார்க்காமல் அவர் வந்து சேர்த்துக்கிறார். சோ இவர் மேல அவர் நம்பிக்கை வச்சு அவர் என்ன சொல்றார், நான் வந்து தீர்த்த யாத்திரை வந்து போயிட்டு வரலான்ட்டு இருக்கிறேன், இந்த அது வரைக்கும் நான் வர்ற வரைக்கும் வந்து என்னுடைய தோட்டத்தை வந்து பராமரிக்க ஒரு ஆள் வேணும், சோ நீ பாத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து விட்டுட்டு போறார். சோ இவர் வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்தை வந்து நிர்வாகம் பண்றேன்னு பொறுப்பை ஏத்துக்கிறார். ஆனா என்ன பண்றது, அவருடைய பிறவி குணம் இல்லையா, அது வந்து ஏமாத்துறது, திருடுறது, சண்டை போடுறதெல்லாம் இருக்கிறதுனால அந்த தோட்டத்துல உள்ள நல்ல செழிப்பா வர்ற காய்கறிகள் பழங்களை எல்லாம் இவர் சாப்பிடுறார், திருட்டுத்தனமா எடுத்து சேல் பண்றார். சோ அத மாதிரி அவர் பண்றார். இவர் தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றாரு.
இந்த மாதிரி வந்து அதெல்லாம் அவருக்கு தெரியுது இல்லையா, நம்ம பழங்கள்லாம் இது இருந்தது, இதெல்லாம் நல்லா வரக்கூடியது, பட் அதெல்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னு தெரியுது. தெரிஞ்ச உடனே இவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி இருந்ததே என்ன ஆச்சுன்னு உடனே. ஸோ இவருக்கு பழக்க தோஷத்துல வந்து இவர் என்ன சொல்றாரு, பொய் சொல்றாரு. இந்த மாதிரி குரங்குகள் வந்து மற்ற பிராணிகள் வந்து அதெல்லாம் வந்து துவம்சம் பண்ணிட்டு போயிடுச்சு, ஸோ அதனால அதெல்லாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்றார். ஸோ இத மாதிரி வந்து பொய் சொல்றது, ஆக்சுவலி நம்ம என்னெல்லாம் பண்றதுன்னு பார்த்தோம், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு வந்து சாஸ்திரங்கள்ல ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வேர்ல்ட்லி பெனிஃபிட்டுக்காக வந்து மற்றவங்கள்ட்ட வந்து பொய் சொல்றது, ஸோ அது வந்து அவர் பண்ணினாரு. அடுத்தவங்களை ஏமாத்துறது, கூட நண்பனாக இருந்து இவருக்கு வந்து புகலிடம் கொடுத்தவரையே வந்து ஏமாத்துறது, அடுத்தாப்புல வந்து பொய் சொல்றது பார்த்துட்டோம், ஏமாத்துறது பார்த்தோம். தென் வந்து அவருடைய வார்த்தைகளுக்கு வந்து இவர் வந்து மரியாதை கொடுக்கல. பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு இதுவரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், அட்லீஸ்ட் இப்பவாவது வந்து அவர் பக்திக்காக போயிருக்கிறார் அப்படின்னு அவருக்கு வந்து இவர் வந்து ஒரு செயல் செஞ்சிருந்தா இவருடைய காரியமும் பக்தியா இருக்கும். பட் அவருடைய வார்த்தையை வந்து இவர் நெக்லெக்ட் பண்ணினார். அதனால வந்து அடுத்த பிறவியில இவர் என்னவா எடுத்தாராம், குரங்கா வந்து ஒரு பிறவி வந்து அவருக்கு கிடைக்குது, குரங்கு பிறவி. சோ அப்படி இருந்த குரங்கு பிறவி எடுத்தாலுமே, என்ன ஜென்மமா இருந்தாலும், யார் ஒருத்தங்க வந்து இந்த புருஷோத்தம மாதத்துல ஸ்நானம் பண்றாங்களோ புனிதமான நதிகள்ல, ஸ்பெஷலா வந்து அந்த நதிகள் வந்து கடலோட கலக்கிற இடம் இருக்கு இல்லையா, சோ அந்த இடத்துல வந்து யார் ஒருத்தங்க ஸ்நானம் பண்றது வந்து ரொம்ப ரெக்கமெண்டட் ப்ராசஸ். அதுல வந்து இந்த ரொம்ப வந்து சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்த மாதிரி அவங்க பண்ணினாங்க அப்படின்னா, ஈவன் அவங்களுக்கும் வந்து முக்திக்கான பாதையில வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இம்மீடியட்டா கொடுக்கப்படும். சோ அவங்க டைரக்டா வந்து முக்தியும் அடையலாம் அவங்களுடைய ஜென்ம பலனப்படி. சோ இந்த பாவங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியது. அதனாலதான் இந்த புருஷோத்தம மந்தில அஷ்டகங்கள்ல வந்து மிகவும் சிறப்பா சொல்லப்படுறது என்ன, சௌராஷ்டகம். சோ இந்த சௌராஷ்டகம் வந்து மற்றவங்களுடைய பொருட்களை எல்லாம் திருடுறது வந்து திருடன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா பகவான் வந்து மிக சிறந்த பிரசித்தி பெற்ற விருந்தாவன திருடர் அப்படின்னு வந்து சொல்லப்படுறார். ஏன் அப்படின்னா, யார் ஒருத்தங்க அவரை அப்ரோச் பண்றாங்களோ அவங்களுடைய எல்லா பாவங்களையும், அநேக ஜன்மா ஜித பாப சௌரம் சௌராகிரகண்யம் புருஷம் நமாமி, அநேக ஜென்மமா சேர்த்து வைத்துட்டு இருந்த பாவத்தை எல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணக்கூடியவர் வந்து பகவான். சோ அப்பேற்பட்ட பகவானை யார் ஒருத்தங்க இந்த புருஷோத்தம மாதத்துல வர்ஷிப் பண்றாங்களோ அவங்களுடைய பாவங்கள் எந்தெல்லாம் நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறது. அதனால எந்த ஃபார்முல இருந்தாலும் சரி, இதுல சொல்லப்பட்டிருக்கிற இந்த மாதிரி இந்த ஹோலி தாம்ல வந்து நம்ம டிப் பண்றது, லைக் ஹோலி தாம்ல இருக்கிறது, இந்த விரதங்கள் ஃபாலோ பண்றது, அடுத்தாப்புல ஹோலி ரிவர்ஸ் புண்ணிய நதிகள்ல வந்து ஸ்நானம் பண்றது, அதுவும் வந்து பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாஸ்ட் டைம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சோ அடுத்தது நம்ம பண்ற இந்த செயல்கள், இந்த புண்ணிய செயல்கள், இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளா சொல்லப்படுறது வந்து வால்மீகி ராமாயணத்துல அதுல வர்ற ஒரு பாஸ்ட் டைம் வந்து கிங் திருடதன்வா அப்படிங்கிறது. சோ இந்த கிங் திருடதன்வா அப்படிங்கிறவர் மிகச்சிறந்த ஒரு பக்தர். ஸோ அந்த காலத்துல கிங் எல்லாம் வந்து ராஜ ரிஷி அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து இருந்தாங்க. ஸோ அவருடைய அப்பாவும் வந்து ஆக்சுவலி இது சோலார் டைனாஸ்டி அப்படிங்கிற ரகுவம்சம், சூரிய வம்சம் அப்படின்னு சொல்லப்படுறோம் இல்லையா. ஸோ அந்த ரகுவம்சத்துல வந்த அந்த சூரிய வம்சத்துல வந்தவர் தான் வந்து இந்த திருததன்வா அப்படிங்கிற கிங். ஸோ இவர் வந்து ரொம்ப ஒரு நோபல் கிங் அப்படின்னு சொல்லப்படுறது. நல்ல ஒரு எல்லா வளமும் உடைய ஒரு நாட்டை வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்தாரு, நல்லபடியா ஆட்சி பண்ணிட்டு வந்தாரு. இவருக்கு நல்ல ஃபேமிலி இருந்தது, பக்தி பாதையில இருந்தாங்க. சோ ஒரு நாள் வந்து இவர் வேட்டையாடுறதுக்காக வந்து காட்டுக்கு வரார். சோ காட்டுக்கு வரும்பொழுது வந்து அங்க வேட்டையாடி முடிச்சிட்டு ஒரு மரத்தடியில வந்து இவர் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார். அப்ப அந்த மரத்துல இருந்து வந்து வந்து ஒரு குரல் வந்து கேக்குது. அந்த குரல் வந்து கேக்குறதுனா, நீ என்ன செய்யணுமோ அதை செய்யல, முழுமையாக செய்யல அப்படிங்கிற குரல் வந்து திருப்பி திருப்பி கேக்குது. சோ இவர் வந்து யாரு அப்படின்னு கேட்கிறார். ஏதோ ஒரு பறவை பேரட் வந்து அது அந்த சவுண்டை வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ற மாதிரி வந்து இவருக்கு இருக்குது.
சோ இது நம்மளுக்கு திருப்பி திருப்பி வருதுன்னா வந்து இது ஏதோ ஒரு விஷயம் இதுல இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா இவர் வந்து சாஸ்திரங்களை எல்லாம் வந்து படிச்சு அதான் ராஜரிஷின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு பக்திமான் தான் இவர். சோ அதனால இவர் தன்னுடைய குலகுருவான வால்மீகியை வந்து அணுகிறார். சோ வால்மீகிட்ட வந்து கேட்கிறார், இந்த மாதிரி நான் வேட்டையாட போறப்ப இந்த குரல் வந்து எனக்கு வந்து கேட்டது, ஒரு பறவையினுடைய இது திருப்பி திருப்பி சொல்றது. சோ என்னது நான் வந்து முழுமையா செய்யல, என்னுடைய செயல்ல வந்து நான் என்ன வந்து மிஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் வால்மீகிட்ட வந்து கேட்கிறார். அப்ப வால்மீகி வந்து அவங்க எல்லாம் முக்காலமும் அறிந்த ஞானிகள் இல்லையா வால்மீகிலாம். சோ அவர் வந்து இம்மிடியட்டா அவரை பத்தி யோசிச்சுட்டு சொல்றாரு, நீ வந்து பூர்வ ஜென்மத்துல வந்து ஒரு பிராமணரா இருந்த. ஓகே. சோ அந்த பிராமணர் வந்து நல்ல ஒரு சிறந்த பிராமணர். அவருடைய பேர் வந்து ஒரு நிமிஷம், அவருடைய பேர் என்னன்னு பார்க்கிறேன். சோ அவங்களும் அவங்களுடைய ஒய்ஃப் பேர் வந்து கௌதமி. ஓகே. ரெண்டு பேரும் வந்து சிறந்த சேவைகள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிராமணர்களா இருந்து சாஸ்திரப்படி வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்துறாங்க. சோ அவர் பேர் வந்து ஆக்சுவலி திருடதன்வா. அவருடைய பிராமணா பேர் வந்து சுதேவா. அண்ட் அவங்க ஒய்ஃப் பேர் வந்து கௌதமி. ஓகே. சோ ஒய்ஃப் பேர் கௌதமி, அவங்க பேர் வந்து சுதேவா, அந்த பிராமணா பேரு. சோ அவங்க சிவியர் ஆஸ்டாரிட்டி பண்ணிட்டு வராங்க. ஆனா அவங்களுக்கு வந்து குழந்தை இல்ல. சோ குழந்தை இல்லைங்கிற வருத்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என்ன இதெல்லாம் பண்ணியும் வந்து நம்மளுக்கு ஒரு வாரிசு இல்லையே, ஒரு பையன் இல்லையே அப்படின்னு அவங்க வருத்தப்படுறாங்க. அப்ப கௌதமியான அவங்க ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, நம்ம வந்து ஜெகநாதரை வந்து வர்ஷிப் பண்ணுவோம். ஜெகநாதரை வர்ஷிப் பண்ணா ஜெகத்துக்கே நாதர், அவர் வந்து நிச்சயம் நம்மளுக்கு வந்து நம்ம டிசையர் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ட்டு ஜெகநாதரை வந்து ஒரு சிவியர் ஆஸ்டாரிட்டி ஃபாலோ பண்றார் அவரு. யாரு? சுதேவா என்ற பிராமணர். சோ அந்த மாதிரி பண்ணதன் மூலம் ஜெகநாதர் அவர் முன்னாடி தரிசனம் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றார், உன்னுடைய இதுபடி வந்து ஆஹ் உன்னுடைய அதாவது பூர்வ ஜென்ம பலன் படி வந்து உனக்கு இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, 7 ஜென்மத்திலையும் வந்து ஆக்சுவலி குழந்தை வந்து இருக்காது அப்படின்னு வந்து அவருக்கு உறுதிப்படுத்தப்படுது. சோ இவர் வந்து அதை கேட்ட உடனே மயக்கம் ஆயிடுறார். இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கா நம்ம இந்த அளவு ஆஸ்டரிட்டி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு இன்னும் வருத்தத்துல இருக்கிறார். சோ அவருடைய அந்த கண்டிஷனை பார்த்து கருடர், பகவானுடைய வாகனமான கருடர் வந்து அவர் மேல இறக்கப்பட்டு அவருக்காக ரெக்கமெண்ட் பண்றார் விஷ்ணுட்ட. சோ பாவம் இவரு, அவருக்கு வந்து தயை காட்டுங்க அப்படின்னு. சோ இந்த பாகவதத்துல வந்து வரும் லைக் கிங் சித்திரகேது அப்படிங்கிறது. சோ அத மாதிரி வந்து இவருக்கு வந்து ஒரு மகன் வந்து கிடைக்கிறார். சோ உனக்கு வந்து உன் விருப்பப்படி வந்து ஒரு மகன் வந்து கிடைப்பாங்க அப்படின்னு. சோ கருடருடைய ரெக்கமெண்டேஷன்னால விஷ்ணு அவருக்கு வந்து இமிடியேட்டா வந்து ஒரு மகனை வந்து கொடுக்கிறார், புத்திர பாக்கியத்தை கொடுக்கிறார். சோ நல்ல ஒரு மகன். அவர் வந்து ரொம்ப பயசா பக்தி மார்க்கத்துல அவரை வளர்த்துட்டு வரார். அவருக்கு 7 வயசு ஆகுது. அப்ப வந்து அந்த இடத்துல ஒரு ரிஷி வந்து வரார். ஆம். சோ அந்த ரிஷி வந்து, ரிஷிகள் அடுத்து எல்லாம் தெரிஞ்சவங்க தானே. சோ அவரை பார்க்கறதுக்காக ஒரு ரிஷி அவர் வந்து சொல்றாரு, உன்னுடைய பையன் உன்னுடைய பையன் வந்து துர்மரணம் வந்து வரப்போகுது சீக்கிரத்திலேயே அப்படின்னு வந்து சொல்றார். சோ இவருக்கு வந்து ரொம்ப அதை கேட்ட உடனே திருப்பி ஷாக் ஆயிடுது. சோ நம்ம இத மாதிரி வரம் வேண்டி கிடைச்ச இந்த மகன் வந்து திருப்பி 7 வயசுலயே வந்து இந்த மாதிரி துர்மரணம்னு சொல்றாரே அப்படின்னு அவர் வருத்தத்துல வந்து இருக்கிறார். பட் வேற வழி இல்லை. அவர் சொன்ன மாதிரியே வந்து ஒரு சில நாட்கள்லயே வந்து மற்ற பசங்களோட அவர் வந்து நீராட போறப்ப வந்து தண்ணியில மூழ்கி வந்து இறந்து போயிடுறார் பையன். சோ அந்த பையன் இறந்த சோகத்தை இவங்க 2 பேரால வந்து தாங்க முடியல. அது இது ஜஸ்ட் லைக் ஸ்ரீமத் பாகவதம் மாதிரி தான். சோ அந்த 2 பேரும் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு வந்து அவங்க ம், ஒண்ணுமே சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம வந்து பகவான்கிட்ட ப்ரே பண்றாங்க அகெயின். இத மாதிரி வந்து நடந்துருச்சு அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க தே ஆர் லேமெண்டிங், ரொம்ப வந்து புலம்பி வந்து பகவான்கிட்ட வந்து ப்ரே பண்றாங்க. சோ அவங்களை அறியாம அவங்க அத மாதிரி சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாம பகவானை மட்டும் சிந்தனை பண்ணி அவங்க வந்து ப்ரே பண்ணதுனால அந்த மாசம் வந்து ஆக்சுவலி என்னவா அமைஞ்சுது அப்படின்னா அது வந்து புருஷோத்தம மாசமா. அன்எக்ஸ்பெக்டடா அவங்க வந்து பண்ணின அந்த பிரேயர்ஸ் வந்து ஆக்சுவலி புருஷோத்தம மாசமா வந்து இருந்திருக்கு. ஸோ பகவானை ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரே பண்ணதுனால அவங்களுடைய ஆஸ்டாரிட்டி அநேக ஜன்மா ஜித பாப சௌரம்
சௌராகிரகண்யம் புருஷம் நமாமி அப்படின்னு வந்து இதுல சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து சத்தியமான வார்த்தைகள். அதுல ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு எழுதியிருக்கிற வார்த்தைகளுமே வந்து வேதங்களை பேஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்க இல்லையா? சோ அது எல்லாமே வந்து எப்படி ஒரு சத்தியமான வார்த்தைகள் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு இந்த புராணங்களும் இதிகாசங்களும் இந்த நிகழ்வுகள் மூலம் வந்து நம்மளுக்கு விளக்குறது. ஸோ அவர் வந்து சன் வந்து திருப்பி ஹி ரீகெயின் ஹிஸ் லைஃப். ஸோ அதாவது உயிர் வந்து அவருக்கு வந்து கிடைச்சிடுது. இதுதான் வந்து அந்த வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு நடந்தது. அவங்களுக்கு வந்து உயிர் கிடைச்சிருது. அவங்க திருப்பி வந்து ஆஸ்டெரிட்டி ஃபாலோ பண்றாங்கங்கிறது. ஸோ இதை வந்து யார் சொல்றா? வால்மீகி வந்து இந்த திருததனா அப்படிங்கிற கிங்குக்கு வந்து சொல்றார். ஸோ போன பிறவியில வந்து நீ ஒரு சுதேவாங்கிற பிராமணா இருந்து இத மாதிரி பகவானை வர்ஷிப் பண்ண. பட் இன்னும் வந்து இந்த பிறவியில அதனால உனக்கு மெட்டீரியலா எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைச்சது. ஏன்னா அப்ப அவர் வர்ஷிப் பண்ணது வந்து எந்த மூடோட வர்ஷிப் பண்ணார்? தனக்கு பையன் வேணுங்கிற மூடோட வந்து வர்ஷிப் பண்ணார். சோ பகவானை வந்து வர்ஷிப் பண்றதுனால, அதாவது பாகவதத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா, அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதிகி தீவிரேன பக்தி யோகேன பிரஜேத புருஷம் பரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ அதாவது யார் ஒருத்தங்க பகவான எல்லா டிசையரோடையும் அப்ரோச் பண்றாங்களோ, சர்வ காம இல்லாட்டி அகாம எந்த டிசையரும் இல்லாம வர்ஷிப் பண்றாங்களோ, இல்லாட்டி வந்து முக்தி வேணும் அப்படின்னு வர்ஷிப் பண்றாங்களோ, எந்த மூட்ல வர்ஷிப் பண்ணாலும் சரி நிச்சயம் வந்து அவங்களுக்கு பக்தி கிடைக்கும். ஓகே. சோ இவர் பூர்வ ஜென்மத்துல வந்து ஒரு வேர்ல்டி டிசையரோட வந்து பகவானை அப்ரோச் பண்ணியிருக்கிறார். அவருடைய டிசையர் வந்து ஃபுல்ஃபில் ஆன உடனே வந்து அவரு நம்ம சாஸ்திர நெறிகள்ல 2 கேட்டகரி வந்து பார்த்தோம் இல்லையா? இந்த வேர்ல்டி அஃபேருக்காக கர்மா வந்து பண்றது. சோ இந்த அதுக்காக ஃப்ரூட்டிவ் ரிசல்ட்டுக்காக பண்றது. சோ அந்த மாதிரியான ஒரு ஸ்மார்த்த பக்தம் வந்து இருக்குது. சோ மார்க்கம் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி இவர் வர்ஷிப் பண்ணினாலும் அந்த புருஷோத்தம மந்த்ங்கிற ஆஸ்டெரிட்டி ஃபாலோ பண்ணினதுனால அவருக்கு பக்தி வந்து விட்டு போகல. ஸோ அவருடைய அந்த புண்ணிய கர்மா ஜாஸ்தி ஆனதுனால அடுத்த பிறவியில் அவர் என்னவா இருக்கிறார்? ஒரு கிங்கா இருக்கிறார். அதே சமயம் நோபல் கிங், நல்ல குணங்கள் நிரம்பிய ஒரு கிங்கா இருக்கிறாரு. பக்தியில இருக்கிறாரு. வேர்ல்ட்லி அஃபேர் எல்லாம் வந்து நல்லா பர்ஃபெக்டா வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு. ஆனா வந்து என்ன விட்டு போச்சு? பக்தி வந்து தொடரலை. பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க? அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருதம் அனுகூலசிய கிருஷ்ணானுசீலனம் பக்தி உத்தமம். சிறந்த பக்தி அப்படிங்கிறது எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி, எந்த நேரங்களையும் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தொடரப்படுறதுதான் வந்து பியூர் டிவோஷன் அப்படின்னு வந்து டிஃபைன் பண்ணப்படுது சாஸ்திரத்துல. அப்படிங்கிற விளக்கம் வந்து கொடுத்திருக்காங்க தூய்மையான பக்தி அப்படிங்கிறது. சோ அது இல்லை, அது இன்னும் நீ அச்சீவ் பண்ணலை அப்படிங்கிறது தான் அந்த பறவை மூலம் இவருக்கு வந்து உணர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு வால்மீகி வந்து சொன்னார். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த புருஷோத்தம மாதம் மூலம் நம்ம தொடராமல் விட்ட அந்த தூய்மையான பக்தி நம்மளுக்கு வந்து இதன் மூலம் திருப்பி வந்து உணர்த்தப்பட்டு நம்மளை வந்து தொடர வைக்குது. அடுத்து எந்த பிறவியில நம்ம வந்து அதை விட்டிருந்தாலும் இந்த பிறவியில அதை ஞாபகப்படுத்த கூடிய அளவு சர்வசிய சாகம் ஹிருதிசன்னி விஷ்ணு இந்த 15th சாப்டர்ல வந்து நம்ம படிச்சோம் இல்லையா? சோ மத்தக ஸ்மிருதிர் ஞானம் அப்போகனம் ச, அந்த ஞாபக சக்தியை கொடுக்கறது. எப்படி பரத மகாராஜாக்கு வந்து அவர் ஞாபக சக்தியை கொடுத்தாரோ மானா இருக்கிறப்ப, அந்த மாதிரி நம்மளுக்கு ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடிய அளவு பவர்ஃபுல்லான ஒரு விரதம் வந்து இந்த புருஷோத்தம மாத விரதம். சோ அது வந்து இந்த பாஸ்ட் டைம் மூலம் நம்மளுக்கு வந்து உணர்த்தப்படுது. இந்த ஜென்மத்துல விட்டாலும் நிச்சயம் இந்த புருஷோத்தம விரதத்தின் மகிமையினால வந்து நம்ம பகவானை அடையிறதுக்கான எல்லாவித வழிமுறைகளும் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்படும்ங்கிற கேரண்டி இதன் மூலம் சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாஸ்திரங்கள்ல வந்து ரெஃபரன்ஸ் வந்து சொல்லிட்டே போகலாம். இது எல்லாமே வந்து புருஷோத்தம விரதத்தை ஃபாலோ பண்ணதுனால பண்ணாததுனால கிடைத்த பலன்கள் என்ன அப்படிங்கிறது. சோ இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல யாருக்கும் எதுவும் கேள்விகள் இருக்கா? இல்ல மாதாஜி. ஓகே. சோ இன்னும் இன்னும் சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, கிங் தாவனா அந்த கதையில அவங்க ஆஸ்டரிட்டி பண்றாங்க, பட் அன்னோயிங்லி அது புருஷோத்தமன் தான் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. அவங்க அந்த ஃபாஸ்டிங் அப்போ இறந்து போயிடுறாங்களா மாதாஜி? அப்புறம் பகவான் மறுபடியும் அவங்களுக்கு உயிர் கொடுக்குறாங்களா? உயிர், ஆமா ஆமா மாதாஜி.
அதுக்கப்புறம் என்ன மாதாஜி நடக்குது? சோ அவங்க மறுபடியும் பகவான் பிராமணிக்கல் அதான் நம்ம ஸ்மார்த்த பிராமணாவா வந்து அவங்க ரிச்சுவலிஸ்டிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றாங்க. பெர்ஃபெக்ட்டா அவங்க என்ன பண்ணணுமோ அந்த டியூட்டியை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அவங்களுடைய லைஃப்ல. சாஸ்திரங்கள் படி எப்படி நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்மார்த்தா இன்னொன்னு சொன்னீங்கல்ல மாதாஜி, பரமார்த்த பரமார்த்த. சோ அந்த அந்த லைன் போலியா மாதாஜி? அவங்க ரிலீஜியஸ் லைஃப் தான் போனாங்களா, பக்தியை ஆமா மேற்கொள்ளல? இல்ல பியூர் பக்தி இல்லை. ஓ அதனாலதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்க வந்து அந்த வேர்ல்ட்லி இதுவாவே கிடைச்சிருக்கு. ஓகே புண்ணிய அவருடைய புண்ணிய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி வந்து அவர் இத மாதிரி ஒரு கிங்கா வந்து ப்ரமோட் ஆயிருக்காரு. ஓகே, சோ அதுதான் பாகவதத்துல சொல்லப்பட்டது. பகவானை அப்ரோச் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயம் இந்த லைஃப்ல இல்லைன்னாலும் அடுத்த லைஃப்ல வந்து உணர்த்தப்படும். இது வந்து இதான் ரைட்டியஸ் ஆக்ட். ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணி சீக்கிரம் வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுப்பா அப்படிங்கிற இது வந்து உணர்த்தப்படுறது. ஓகே, எப்படி பரத மகாராஜாவுக்கு உணர்த்தப்பட்டதோ அத மாதிரி வந்து இங்க இவருக்கும் வந்து உணர்த்தப்படுது. ஸோ இது வந்து ராமாயணம் ரிலேட்டடா சொல்லப்பட்டது. ஸோ நாரதீய புராணத்துல வந்து நம்ம எந்தெந்த செயல்கள் செய்யக்கூடாது, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, பொய் சொல்றது அதெல்லாம் வந்து ஸோ அது வந்து எல்லாமே புராணங்கள்ல சொல்லப்பட்டது. இது ரிலேட்டடா நாரதீய புராணத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆக்டிவிட்டிஸ் ஃபார்பிடன் in the month of புருஷோத்தமா. Naradiya Purana concludes by saying that in the holy place of Naimisharanya, Sri Suta Goswami spoke the assembled devotees. The following verse அப்படின்னு வந்து ஒரு verse வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் இதை ரீட் பண்றேன், கேளுங்க. பாரதே சனுராசாத்ய ஜனராசாத்ய புருஷோத்தம் உத்தமம். பாரதே ஜனுராசாத்ய புருஷோத்தம் உத்தமம். ந சேவந்தே ந ஷுண்வந்தி கிரகாசக்த நராதமாக. கதாகதம் பஜந்தே அத்ர துர்பாக ஜன்ம ஜன்மனி. புத்திர மித்ர கலத்ராப்த வியோகாத் துக்க பாகினக. அஸ்மின் மாசே த்விஜ ஸ்ரேஷ்டா நாசச்சாஸ்திராணி உதாரதேத். ந ஸ்வபேத் பரஷய்யாயாம் நாளபேத் விததம் க்வச்சித். பராபவாதா ந ப்ருயான் ந கதஞ்சித் கதாச்சன. பராணஞ்ச ந பூஞ்சித ந குர்வித பராக்ரியாம். அதாவது இந்த ஸ்லோகம் வந்து நைமிஷாரண்யத்துல கூடி இருக்கிற சௌனக ரிஷி தலைமையில கூடி இருக்கிற அந்த ரிஷிகளுக்கும் சூத்த கோஸ்வாமிக்கும் இடையில நடந்த சம்பாஷணைகள்ல சொல்லப்பட்ட இந்த ஸ்லோகம். சூத கோஸ்வாமி வந்து அங்க கூடியிருக்கிற ரிஷிகள்கிட்ட சொல்றார். சோ இதனுடைய அர்த்தம் வந்து என்னன்னா, ஈவன் ஆஃப்டர் டேக்கிங் பர்த் இன் இந்தியா, those who are the lowest of mankind, நராதமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, remain attached to household life. எத்தனையோ பேர் இதனுடைய மகிமை தெரியாம நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மூழ்கி இருக்கிறாங்க. அண்ட் நெவர் ஹியர் த க்ளோரிஸ் ஆஃப் ஸ்ரீ புருஷோத்தம விரதா. இதை பத்தி கேள்விப்படாமலே அவங்களுடைய லைஃபை லீட் பண்றாங்க. நாட் டூ தே அப்சர்வ் இட், இதை ஃபாலோ பண்றதும் இல்லை. Such unfortunate persons undergo the suffering of repeated birth and death. ஸோ அவங்களுக்கு வந்து இங்க நம்ம சுதேவா மூலம் பார்த்தோம், இமிடியேட்டாவே அவருக்கு வந்து பக்திங்கிறத உணர்த்தப்பட்டது, இந்த சேவையில ஈடுபடணுங்கிறத வந்து உணர்த்தப்பட்டது. பட் அவங்களுக்கு என்ன ஆகும்? சஃபரிங் ஆஃப் ரிப்பீட்டட் பர்த் அண்ட் டெத் அண்ட் டிஸ்ட்ரெஸ் இன்ஃப்ளிக்டட் பை த செப்பரேஷன் ஃப்ரம் சன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஒய்ஃப் அண்ட் அதர் ரிலேட்டிவ்ஸ். ஸோ உலகாயுத விஷயப்படி வந்து இவங்களையெல்லாம் அவங்க லைஃப்ல வந்து மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். செப்பரேட்டட் ஃப்ரம் அவங்களுடைய சன்ஸ், மகன்கிட்ட இருந்தோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ட இருந்தோ ஒய்ஃப்ட இருந்தோ இல்ல அதர் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்ல இருந்தோ அவங்க பிரிஞ்சு வாழ்க்கையை நடத்துற மாதிரி இருக்கும். அடுத்தாப்புல பர்த் டெத்துங்கிற சைக்கிள் வந்து திருப்பி திருப்பி கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். ஓ பெஸ்ட் ஆஃப் த த்விஜாஸ், in this Purushottama month, one should not uselessly discuss worldly literature or mundane poetry. எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நைமிஷாரண்யத்துல கூடியிருக்கிற ரிஷிகளுக்கு வந்து சூத்த கோஸ்வாமி சொல்றார். ஸோ தேவையில்லாத இந்த வேர்ல்ட்லி விஷயங்கள்ல வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப இல்லை, டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அன்னெசரியான விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஒன் ஷுட் நாட் ஸ்லீப் ஆன் த பெட் ஆஃப் அதர்ஸ்
nor indulge in discussion of worldly sense enjoyment. ஸோ புலனின்பத்துக்கு ரிலேட்டடா இருக்கிற சப்ஜெக்ட் மேட்டர்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அடுத்தவங்களுடைய படுக்கையில வந்து படுக்கக்கூடாது. ஒன் ஷுட் நாட் கிரிட்டிசைஸ் அதர்ஸ். அடுத்தவங்களை வந்து அனாவசியமா கிரிட்டிசைஸ் பண்ணி பேசக்கூடாது. ஈட் ஃபுட் ஸ்டப்ஸ் குக் பை அதர்ஸ். அடுத்தவங்க குக் பண்ற உணவு வகைகளை வந்து சாப்பிடக்கூடாது. ஆர் பெர்ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் பிரிஸ்கிரைப்ட் ஃபார் அதர்ஸ். மற்றவங்களுக்குரிய வேலைகளை வந்து நம்ம அனாவசியமா அதுல தலையிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது, தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு வந்து நைமிஷாரண்யத்துல வந்து ரிஷிகள் மூலம் நம்மளுக்கு வந்து உணர்த்தப்படுது. ஓகே, ஸோ நம்மளுடைய செயல்கள் வந்து மெயினா பகவானை திருப்திப்படுத்துற மாதிரியா இருக்கணும். மற்ற விஷயங்கள்ல வந்து ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது. தென் ஃபர்தரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வைஷ்ணவ ஆச்சாரியர்கள்ல வந்து பக்தி வினோத் தாக்கூர் வந்து நிரபேக்ஷ சாதகா, நிரபேக்ஷ அப்படிங்கிற விரதத்தை இருந்தார். ஸோ அந்த நிரபேக்ஷ விரதம்ங்கிறது என்னத்தை மீன் பண்ணிச்சு? 30 நாளும் வந்து அவர் பகவான வித் ஒன் பாயிண்டட் அட்டென்ஷன் ஃபோக்கஸ்டா வந்து அவருடைய நாமத்தை சொல்றது, அவருடைய நாமத்தை பாஸ்ட் டைம்ஸை வந்து கேட்கறது, டிஸ்கஸ் பண்றது, அது ரிலேட்டடா வர்ஷிப் பண்றது அப்படிங்கிற காரியத்துல முழுவதுமா ஈடுபட்டாருங்கிறத பார்த்தோம். ஸோ நம்ம பண்ற இந்த சாதகங்கள், நம்ம செய்கிற இந்த சாதனைகளை வந்து 3 கேட்டகரியா வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஓகே, த ஸ்வனிஷ்டித சாதகா, ஸ்வநிஷ்டித சாதகா அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, performs all his activities in accordance with the rules and regulations laid down for the service and attendance of பகவான். பகவான் என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறாரோ சாஸ்திரப்படி அதையெல்லாம் வந்து பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றவங்க ஸ்வநிஷ்டித. ஸோ அதை வந்து கான்சன்ட்ரேட்டடா வந்து அவங்க ஃபாலோ பண்றவங்க, அதுதான் வந்து சாதகா. ஸ்வநிஷ்டித சாதகாங்கிறது ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி வந்து பரிநிஷ்டித சாதகா அப்படின்னு சொல்லப்படுறது. இவங்க எப்படின்னா, கம்ப்ளீட்லி டிஸ்கார்ட்ஸ் த ரூல்ஸ் அண்ட் ப்ராஹிபிஷன்ஸ் பிரிஸ்கிரைப்ட் வித்தின் வர்ணாசிரமா அண்ட் என்டிவர்ஸ் இன்சசன்ட்லி சிம்பிளி டு ப்ளீஸ் பகவான் ஸ்ரீஹரி. இவங்க இந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்றது இல்ல. ஆனா அவங்க எந்த மாதிரியான விரதத்தை கடைபிடிப்பாங்க? பகவானை எப்படியெல்லாம் ப்ளீஸ் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணலாம்னு. இது ரிலேட்டடா வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் நான் இவங்க ராதாநாத் சுவாமி மகாராஜுடைய லெக்சர் நோட்ல வந்து பார்த்திருந்தேன் நானு. என்னன்னா, பிருந்தாவனத்துல சில டெம்பிள்கள், மோஸ்ட்லி எல்லா டெம்பிள்ஸும் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்களாம், இந்த புருஷோத்தம மாதத்தை எல்லா டேஸும் ஃபெஸ்டிவல்ஸா ஃபாலோ பண்ணுவாங்களாம். முக்கியமான நாட்களை வந்து இந்த புருஷோத்தம மாதத்துல செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டேட்ல நாங்க ஜென்மாஷ்டமி செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஜென்மாஷ்டமி அன்னைக்கு இருந்தால் நம்ம என்னென்ன ஆஸ்டாரிட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோமோ, பகவானுக்கு என்னென்னலாம் வந்து அனுஷ்டானங்கள் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணப்படுமோ அதை வந்து அன்னைக்கு பண்ணுவாங்க. ஸோ பண்ணி அதுக்கு உரிய வேத முறைப்படி சடங்குகளை எல்லாம் நடத்தி இவங்களும் அதுக்கு அந்த டேல என்ன மாதிரி விரதம் இருப்பாங்களோ அந்த மாதிரி விரதம் இருப்பாங்களாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து இதை மாதிரி நாங்க லைக் நம்ம வந்து கௌர பூர்ணிமா அப்படின்னு சொல்றோம், நித்யானந்த திரையோதிசி அவருடைய அப்பியரன்ஸ் டே சொல்றோம். ஸோ அதை மாதிரி ஒவ்வொரு நாள்களையும் வந்து ஒவ்வொரு ஃபெஸ்டிவலா அவங்க அனௌன்ஸ் பண்ணி இந்த மாதத்துல மேக்சிமம் 1 இயர்ல நம்ம என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பகவானுக்கு பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் இந்த ஒரு மந்த் செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். ஸோ அதுக்குரிய அனுஷ்டானங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கோ சாஸ்திரங்கள்ல அதை மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து புருஷோத்தம மந்த்துக்கு என்ன பண்றது அப்படிங்கிறத விட்டுட்டு பகவானை ப்ளீஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு 2வது கேட்டகரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அது பரிநிஷ்டித சாதகா. ஸோ அவங்க வந்து பகவானை திருப்திப்படுத்துறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம். ஸோ 3வது கேட்டகரியா சொல்லப்படுறத வந்து இந்த நிரபேக்ஷ சாதகா அப்படிங்கிறது இஸ் அ ரினன்ஷியேட். அவங்க கம்ப்ளீட்டா இது எல்லாம் சன்னியாசிகள் அப்படின்னா வந்து ஒரு உயர்ந்த இதுல ஒன் பாயிண்டட் அட்டென்ஷன்ல வந்து தே ஃபோக்கஸ்ட் ஆன் ராதா அண்ட் கிருஷ்ணா. ஸோ அதை மாதிரி ஃபாலோ பண்ணதான் வந்து இந்த டைப் ஆஃப் விரதம் ஃபாலோ பண்ணவர் தான் வந்து நம்ம பக்தி வினோத் தாக்கர் அப்படிங்கிற எக்ஸாம்பிள பார்த்தோம். ஓகே, ஸோ இதெல்லாம் புருஷோத்தம மாதத்தினுடைய மகிமை.
ஓகே, ஸோ புருஷோத்தம அந்த மாதம் த்ரீ கேட்டகரிஸ் ஒரு வாட்டி சொல்லுங்க மாதாஜி. அது அது என்னென்ன பண்ணான்றது மட்டும் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸோட சொல்லுங்க. நிரபேக்ஷா ஸ்வனிஷ்டித புரிஞ்சுது. ஸ்வனிஷ்டித சாதகா, ஸ்வநிஷ்டித சாதகா. ஸ்வநிஷ்டித சாதகானா நிஷ்டிதா அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் அப்படிம்பாங்க இல்லையா, ரொம்ப ஃபோக்கஸ்டா வந்து பண்றது. ஸோ சாஸ்திரங்கள்ல என்னென்ன சொல்லியிருக்குங்கிறத நம்ம இப்ப பார்த்தோம். இந்த இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றவங்க அதான் ஸ்வநிஷ்டித சாதகா அப்படின்னு சொல்லப்படுறது. All his activities in accordance with the rules and regulations. என்ன சார்வி சொல்லியிருக்கோ பகவான் கொடுத்திருக்காரோ அதுபடி ஃபாலோ பண்றவங்க அவங்க ஸ்வநிஷ்டித சாதகா. ரெண்டாவது கேட்டகரி பரிநிஷ்டித சாதகா. அவங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பார்க்கல, அவங்களுடைய ஒன்லி மூட் வந்து என்ன, பகவானை ப்ளீஸ் பண்ற மாதிரி என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது ரிலேட்டடாக தான் வந்து நான் இது சொன்னேன் இல்லையா, விருந்தாவன்ல உள்ள சில டெம்பிள்ஸ் வந்து எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஜென்மாஷ்டமினா என்ன மாதிரியோ பண்ணுவாங்க, கௌர பூர்ணிமானா எப்படி பண்ணுவாங்க, நித்யானந்த திரையோதசினா எப்படி பண்ணுவாங்க, பல்ராம் ஜெயந்திக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியா அவங்க ஒவ்வொரு டே ஆஃப் திஸ் புருஷோத்தம மந்த்தையும் ஃபெஸ்டிவல்ஸாக செலிப்ரேட் பண்றது. ஸோ அவங்களுடைய ஒன்லி மூட் வந்து என்ன, ஹவு டு ப்ளீஸ் ராதா அண்ட் கிருஷ்ணா through their service. ஸோ இது ஒரு வகையான அனுஷ்டானம். ஸோ இது வந்து பரிநிஷ்டித சாதகா அப்படின்னு சொல்லப்படுறது. மூன்றாவது வந்து நிரபேக்ஷ சாதகா. ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. யா மாதாஜி மாதாஜி, சொல்லுங்க. நீங்க வந்து இப்போ பரிநிஷ்டித சாதகாக்கு வந்து பிரஜவாசிகள் பிருந்தாவனவாசிகள் சொன்னீங்க. நிரபேட்சித சாதகாக்கு வந்து பக்தி வினோத் தாக்கூர் அவர்களை சொன்னீங்களா? அந்த மாதிரி ஸ்வநிஷ்டித சாதகாக்கு எக்ஸாம்பிள்ஸ் யாராவது இருக்காங்களா மாதாஜி? ஸ்வநிஷ்டிதானா வந்து ஒன் பாயிண்டட் இதுல வந்து ஆக்சுவலி சாஸ்திரப்படி ஃபாலோ பண்ணவங்கன்னா இதுக்கு முன்னாடி இவங்கள சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு பேர் எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்திரதும்னா. ஓகே. அண்ட் இன்னும் ஒரு 2-3 பேர் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்திரதும்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இந்திரதும்ன மகாராஜ். ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸோ இதுல வேற எதுவும் அடிஷனல் பாயிண்ட்ஸ்? மாதாஜி, சப்போஸ் நீங்க இந்த மாதிரி சில ஆஸ்டரிட்டிஸ்லாம் இந்த மந்த்ல சொல்லியிருந்தேன். சப்போஸ் அதுல ஒரு செயலை வந்து நம்ம முழுமையா கடைபிடிக்கும் பொழுது முழுமையான ரிசல்ட் கிடைக்கும். நம்ம அறகுறையா கடைபிடித்தால் மெட்டீரியலா வேணா லாஸா இருக்கலாம், பட் ஸ்பிரிச்சுவலா லாஸ் இல்லை. ஓகே. அது கேரண்டி பகவானாலேயே கொடுக்கப்படுது. ஸ்பிரிச்சுவலா லாஸ் இல்ல, நிச்சயம் அதை ஃபர்தரா டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம இன்னைக்கு இதுல பார்த்தோம் இல்லையா, 2வது பாஸ்ட் டைம் வால்மீகியில வந்து அந்த திருடதன்வா கிங், அவருக்கு வந்து 2வது ஒரு பிறவி வந்து ஒரு கிங்கா வந்திருக்கார் அவர் இல்லையா. அவர் வந்தாலும் பக்தியில இருந்திருக்கிறார், பிகாஸ் அவருடைய பயஸ் டீட்ஸ்னால வந்து அந்த பக்தி அவருக்கு இருக்குது. இருந்தாலும் அது பியோர் ஆகிறதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னு தெரியாம 2வது லைஃபும் லீட் பண்றாங்க. ஸோ அதை இன்னும் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு இண்டிகேட் பண்ணப்படுது, ஒரு அலர்ட் கிரியேட் பண்ணப்படுது. அந்த மெமரியை வந்து கொடுக்கிறார், ரிமைண்ட் பண்றார் பகவான். ஸோ வேற என்ன, வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா மாதாஜி? ஸோ இன்னைக்கு ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
ஸ்வனிஷ்ட சாதக, பரிநிஷ்ட சாதக, நிர்பேக்ஷ சாதகன்னு சொன்னீங்கல்ல மாதாஜி. ஆமா மாதாஜி. அது வந்து இப்ப எதுல எந்த எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா மாதாஜி இது இருக்கு. இது வந்து ஆக்சுவலி நாரதிய புராணத்துல கிருஷ்ணர் வந்து நாரதருக்கு சொல்றதா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க மாதாஜி. டிவோஷனல் சர்வீஸ் வந்து ஓகே. பண்றப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணலான்னு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் எனிவே இதுல தான் நெட்ல தான் வந்து பார்த்தேன் மாதிரி. பட் எதை பேஸ் பண்ணி இந்த எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க, இந்த டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து ரெஃபரன்ஸ் வந்து நாரதிய புராணம் அப்படின்னு போட்டிருந்தது அதுல. ஓகே, ஜென்ரலா வந்து இது ரிலேட்டடா ஆக்சுவலி ஒவ்வொரு நம்மளுடைய ரிஷிகள் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். சாரி, ஒரு நிமிஷம். வேற யாருக்கு எதுவும் கொஸ்டின் இருக்கா மாதாஜி? ஸோ அஷ்டகம் படிச்சிட்டீங்களா மாதாஜி? டைம் இருக்கா? அஷ்டகம் எதுவும் படிக்கலாமா? இதுக்கு முன்னாடி படிச்சிட்டீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இல்ல மாதாஜி, அஷ்டகம் படிக்கல. பகவத்கீதை தான் சாப்டர் 15 படிச்சோம். ஓகே, நீங்க ஸோ ரிசைட் பண்ணா பண்ணலாம் மாதாஜி. அஷ்டகம் படிக்கலாம். ஓகே, ஸோ உபவாசம் வந்து நம்ம எனிவே பார்த்தோம். ஈட்டிங் ஹவிஷ்யா இல்ல ஈட்டிங் ஒன்ஸ் இல்லாட்டி வேற விதமா உபவாசம் இருக்கிறது அப்படிங்கிறது. ஆஃபரிங் லேம்ப், கீ லேம்ப், அது வந்து பார்த்தோம். தென் மந்திரம் வந்து பார்த்தோம். கோவர்தன தரம் வந்துங்கிற மந்திரத்தை வந்து சொல்லலாம் அப்படிங்கிறது. தென் என்னென்ன ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதத்தினுடைய மகிமையை பற்றி வந்து குளோரிஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொருத்தரால. ஒரு நிமிஷம் அதை எடுத்துக்கிறேன் மாதாஜி அந்த பாயிண்ட. ஓகே, இத பத்தி வந்து ஆக்சுவலி வால்மீகி முனி இந்த புருஷோத்தம மாதத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது. பை அப்சர்விங் புருஷோத்தம விரதா one attains more benefit than performing 100 horse sacrifices. அஸ்வமேத யஜ்ஞம் 100 அஸ்வமேத யஜ்ஞம் பண்றதை விட இது ரொம்ப வந்து பவர்ஃபுல் ஆனது இந்த ஒரு புருஷோத்தம மாதம் அப்படின்னு வால்மீகி முனி சொல்லியிருக்கிறார். ஆல் ஹோலி பிளேசஸ் லிவ் within the body of a Purushottama month vrati. Anyone who faithfully performs Purushottama Vrata will go to Goloka Vrindavana. Residents in the holy Dham in Purushottama month yield 1000 times the benefit. இது வந்து வால்மீகி ரிஷியால சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த புருஷோத்தம விரதம் வந்து 100 அஸ்வமேத யஜ்ஞம் பண்றதை விட மிக சிறப்பு வாய்ந்தது, பலன்களை வந்து அளிக்கக்கூடியது. யார் ஒருத்தங்க இந்த புருஷோத்தம விரதத்தை வந்து கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுடைய உடம்பு வந்து எப்படி புனிதம் அடையுமா, எல்லா ஹோலி பிளேசஸும் அவங்களுடைய பாடியில வந்து ரிசைட் ஆகி இருக்குமா. ஸோ அந்த அளவு வந்து பியூரிட்டி ஒருத்தங்களுக்கு வந்து கிடைக்கும். யார் ஒருத்தங்க இதை நம்பிக்கையோட ஃபாலோ பண்றாங்களோ இந்த விரதத்தை பர்ஃபெக்டா, அவங்க வந்து நிச்சயம் கோலோக பிருந்தாவன் வந்து போய் அடைவாங்க அப்படின்னு வால்மீகி முனி வந்து இந்த புருஷோத்தம மந்தை குளோரிஃபை பண்ணி சொல்லியிருக்கிறார். அடுத்து வந்து துர்வாச முனி இது ரிலேட்டடா என்ன சொல்லியிருக்கிறார்னா, just by bathing in a holy river during Purushottama month one becomes sinless. ஸோ நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, ஹோலி ரிவர்ல டிப் பண்றதன் மூலம் வந்து நம்மளுடைய பாவங்கள்லேருந்து வந்து நிவர்த்தி கிடைக்கும். The glory of all other month is not equal to 1/16th of the glory of Purushottama month. By bathing in a holy place, giving charity and chanting the holy name of Krishna during Purushottama month, all miseries are destroyed.
one attains all kinds of perfection and fulfills all his desires. இது துர்வாச முனியினால சொல்லப்பட்டது. யார் ஒருத்தங்க இந்த புருஷோத்தம மாதத்தை வந்து அந்த நாள்ல வந்து அந்த மாதத்துல உள்ள நாட்கள்ல ஹோலி ரிவர்ல வந்து அவங்க டிப் பண்றாங்களோ, ஸ்நானம் பண்றாங்களோ புண்ணிய நதிகள்ல, இல்லாட்டி சேரிட்டி தானங்கள் கொடுக்கறது, பகவானுடைய நாமத்தை வந்து சொல்றது, இது எல்லாம் வந்து அவங்க வாழ்க்கையில உள்ள கஷ்டத்தை எல்லாம், மிசரிஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து அதுல இருந்து நிவர்த்தி கிடைக்கும். அடுத்தாப்புல அவங்க பெர்ஃபெக்ட் ஆகுவாங்க. அவங்களுடைய எல்லா டிசைரும் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதாவது எல்லா நன்மைகளும் அளிக்கக்கூடியது அப்படிங்கறத வந்து அதனுடைய எசன்ஸா வந்து இங்க துர்வாச முனி வந்து சொல்லியிருக்கிறார். 1 புருஷோத்தம விரதா ஈக்குவல்ஸ் 1000 கார்த்திகா விரதா. கார்த்திகை விரதம் எல்லாத்துக்கும் தெரியும். 1000 கார்த்திகை விரதம் இருக்கிறதுக்கு இந்த ஒரு புருஷோத்தம விரதம் வந்து சமம் அப்படின்னு துர்வாச முனி வந்து இந்த மாசத்தினுடைய மகிமை சொல்லியிருக்கிறார். அடுத்து நைமிஷாரண்யத்துல உள்ள சேஜஸ், ஸோ அங்க கூடி இருக்கிற முனிவர்கள் இந்த புருஷோத்தம மாதத்தினுடைய மகிமையை எப்படி சொல்றாங்கன்னா, merciful புருஷோத்தம month acts like a desire tree to fulfill devotees' desire. எப்படி இந்த டிசையர் ட்ரீ வந்து எல்லாருடைய டிசைரையும் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியதோ, நம்மளுடைய ஆசைகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியதோ, அந்த மாதிரி வந்து இந்த புருஷோத்தம மாதம் அப்படின்னு இதை குளோரிஃபை பண்றாங்க. இஃப் ஒன் சின்சியர்லி வர்ஷிப்ஸ் ராதா அண்ட் கிருஷ்ணா இன் புருஷோத்தம மந்த், ஹீ வில் அட்டைன் எவ்ரிதிங். அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ராதா கிருஷ்ணாவை இந்த மாதத்துல வர்ஷிப் பண்றவங்களுக்கு. ஒன் ஹூ அப்சர்வ்ஸ் புருஷோத்தம விரதா வில் burn up the reaction of all his bad karma and attain the direct service of Radha and Krishna. So ராதா அண்ட் கிருஷ்ணாவுடைய சர்வீஸ்க்கு போவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஆன்மீக உலகத்துக்கு வந்து உயர்த்தப்படுவாங்க. அவங்களுடைய பாவ கர்மங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி ஆன்மீக உலகத்துக்கு வந்து உயர்த்தப்படுவாங்க அப்படின்னு இந்த புருஷோத்தம மந்தை வந்து நைமிஷாரண்யத்துல கூடியிருக்கிற சேஜஸ் வந்து சொல்றாங்க. புருஷோத்தம மந்த் இஸ் த பெஸ்ட் ஃபார் ஆல் ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட் பிகாஸ் கிருஷ்ணா ஓவர்லுக்ஸ் ஆல் தி அபராதாஸ். பகவான் வந்து அவங்களுடைய அபராதங்களை எல்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு அவங்கள வந்து உயர்த்துற அளவுக்கு மர்சி வந்து கொடுப்பார் இந்த புருஷோத்தம மந்த்ல. ஸோ அதனால டெய்லி ரீடிங் ஸ்ரீமத் பாகவதம், ஸ்பெஷலி லார்ட் பிரம்மாஸ் பிரேயர்ஸ், அது வந்து ரெக்கமெண்டபிள். ஏன்னா பிரம்மா வந்து பகவானை ரொம்ப அருமையான பிரேயர் மூலம் வந்து குளோரிஃபை பண்ணியிருப்பார். தென் ஃபைனலா கிருஷ்ணா உடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எது ரெஃபரன்சஸ் அப்படின்னா வந்து பத்ம புராணம், ஸ்கந்த புராணத்துல சொல்லப்பட்டது. ஸோ புருஷோத்தம மந்த் ஹேஸ் ஆல் த பவர். ஐ ஹாவ் டு பிளஸ் இட்ஸ் அப்சர்வர். இது யார் சொல்றா? கிருஷ்ணர் வந்து சொல்றார். ஒன் ஹூ ஃபாலோஸ் புருஷோத்தம விரதா will destroy all his past sinful reactions. Without performing Purushottama Vrata, one cannot perform pure devotional service. தூய்மையான பக்தி தொண்டை ஒருத்தங்க வந்து அடைய முடியாது. யார் ஒருத்தங்க இந்த புருஷோத்தம விரதம் ஃபாலோ பண்ணலையோ அவங்களால அந்த தூய்மையான பக்தி தொண்டை வந்து செய்ய முடியாது. அதே சமயம் யார் ஒருத்தங்க ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுடைய பூர்வ ஜென்ம அந்த பாவங்கள் எல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும். The value of Purushottama month is far more valuable than all other types of austerities and religious activities mentioned in the Vedas. Anyone who observes Purushottama Vrata will return to my abode Goloka at the end of his life. So பகவான் வந்து கேரண்டி கொடுக்கிறார். யார் ஒருத்தங்க இந்த புருஷோத்தம மாதம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க மற்ற ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாமோ வேதங்கள்ல சொல்லி இருக்குது, அது வந்து இந்த விரதம் வந்து அது எல்லாத்தையும் விட உயர்வானது. ஸோ யார் ஒருத்தங்க இதை ஃபாலோ பண்றாங்களோ அவங்க என்னுடைய இடமான கோலோக விருந்தாவனத்துக்கு வந்து நிச்சயம் வந்து அடைவார்கள் அப்படிங்கிற கேரண்டி வந்து பகவானால கொடுக்கப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து புருஷோத்தம மந்த் உடைய மகிமையை பற்றி ஒவ்வொரு ஆச்சாரியர்கள், செயின்ட்லி பர்சன்ஸ், ரிஷிகளுடைய ஸ்டேட்மெண்ட். So all glories to this Purushottama month and all glories to all the Vaishnavas. மிக மிக மகிமை நிறைந்த புருஷோத்தம மாதம். ஸோ இந்த மாதத்தினுடைய மகிமையை கேட்பதன் மூலம், நம்ம சொல்றதன் மூலம், இதை நம்ம டிஸ்கஸ் பண்றதன் மூலம் எல்லாருக்குமே வந்து அந்த பெனிஃபிட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஓகே, Thank you, Mataji. Very fortunate to hear, Mataji.
Okay. ஹரே Thank கிருஷ்ணா you for மாதாஜி. the opportunity. ஹரே Yes, கிருஷ்ணா Mataji. மாதாஜி. தன்வத் பிரணாம். ரொம்ப ரொம்ப அருமையா Yes. நல்ல இது அத்த எங்களுக்கு அத்த மாதாஜி திரும்பி இந்த அஷ்டகம். இது கிளாஸ் சூப்பரா இருந்தது. யூடியூப்ல கேட்க முடியுமா? ஆமா நாங்க அப்லோட் பண்ணுவோம் மாதாஜி. மாதாஜி இது அஷ்டகம் படிக்கலாம்னு சொன்னீங்க இல்லையா? ஏதாவது நீங்க காமிக்கு இது பண்றீங்களா? படிக்கலாம் மாதாஜி. டைம் இருந்துங்க. டைம் ஆமா இருக்குதுன்னா அலோட் பண்ணீங்க. முடிச்சு ஒரு இது அஷ்டகம் நீங்க சொல்லிக் கொடுங்க மாதாஜி, படிச்சுக்கிறோம். படிக்கலாம். ஓகே. தமிழ்ல எது மாதாஜி வச்சிருக்கீங்க? ஏன்னா நீங்க டிஸ்ப்ளே பண்றதுக்கு ஏத்த மாதிரி படிக்கலாம். சோ என்ன அஷ்டகம் உங்கள்ட்ட தமிழ்ல இருக்கு ரெடிமேடா? யுகலாஷ்டகம், சௌராஷ்டகம், ராதிகாஷ்டகம். யா மாதாஜி நான் ஒரு நிமிஷம் டக்குன்னு பார்க்குறேன். எது இருக்குதோ அதை ஷேர் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் பார்க்கிறதுக்கு வசதியா இருக்கும். எனக்கு ஹரே கிருஷ்ணா. லிங்க் அனுப்பிவிட்டாங்க மாதாஜி. நான் இன்னைக்குதான் கேட்டிருக்கேன் கிளாஸ். நந்தினி மாதாஜி அனுப்பிவிட்டாங்க இந்த லிங்க். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். மாதாஜி ஜெகநாத் அஷ்டகம் இருக்கு தமிழ்ல. ஓகே. ஜெகநாத அஷ்டகம் படிக்கலாம் மாதாஜி. படிக்கலாமா? ஷேர் பண்றேன். யா ஓகே. சாரி மாதாஜி, எதுவும் சொல்ல வந்தீங்களா? ஓகே. ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாத அஷ்டகம் கி ஜாய். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. சாரி மாதாஜி, இந்திரதும்னன்னு சொன்னேன் இல்லையா, அவ தானே அடுத்த ஜென்மத்துல வந்து கஜேந்திரனா வருவார் மாதாஜி. ஆமா, ஆக்சுவலி அது பத்திய டீடைல்ஸ் இல்ல. பட் நான் எக்ஸாம்பிள் இது நானும் நோட்டிஃபை பண்ணப்ப வந்து அதுல ஒன் ஆஃப் த நேம் வந்து இந்திரதும்னான்னு வந்து பார்த்தேன். ஓகே மாதாஜி. ஓகே. ஸோ ஹரே கிருஷ்ணா. மோஸ்ட்லி இந்திரதும்னானா, ஏன்னா அவர் ஒருத்தர் தான் நம்ம இதுல வந்து நம்ம படிக்கிற வேதங்கள்ல அவர் பேர் தான் வந்து வந்திருக்கு இந்திரதும்னா அப்படிங்கிறது. இன்னொரு இந்திரதும்னா ஜெகநாதர் இது வர்ஷிப் பண்ணவர் இந்திரதும்ன மகாராஜ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி அவர் தான் மாதாஜி. ஏன்னா ஹரே அதை கிருஷ்ணா பத்தி மாதாஜி. டீடைல்ஸ் வந்து இல்ல. தேங்க்யூ மாதாஜி. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஜெகநாத அஷ்டகம் படிக்கலாம். ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாத அஷ்டகம் கி ஜாய். யமுனைக்கரையில் உள்ள சோலைகளில் யாராவது டிரான்ஸ்லேஷன் ரீட் பண்றீங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தன்வத் பிரணாம் ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கட்டா? படிங்க மாதாஜி. சரி படிங்க மாதாஜி. அடுத்தது படிங்க. மொழிபெயர்ப்பு பை ஷிலபிரபா. ஷிலபிரபாதுக்கு ஜெய். யமுனை கரையில் உள்ள சோலைகளில் சில வேளைகளில் பகவான் ஜெகநாதர் மிக்க ஆனந்தத்துடன் புல்லாங்குழலை ஊதி இசை கச்சேரி நிகழ்த்துவார். அவர் விரஜபூமியில் உள்ள இடையர் குல கன்னியர்களின் தாமரை போன்ற வதனங்களை சுவைக்கும் பெரும் வண்டு போன்றவர். அவருடைய தாமரை பாதங்கள் லக்ஷ்மி, சிவபெருமான், பிரம்மா, இந்திரன், கணேசன் போன்ற மகா ஜனங்களால் பூஜிக்கப்படுகின்றன. இந்த ஜெகநாத சுவாமியே எனது காட்சிக்குரியவராக இருக்க வேண்டும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதை எழுதினவர் ஆக்சுவலி வந்து ஆதி சங்கராச்சாரியார். அவரால் எழுதப்பட்டது. அவர் பூரி ஜெகநாத்ல விசிட் பண்ணும்பொழுது ஜெகநாதரை குளோரிஃபை பண்ணி எழுதின இந்த அஷ்டகம் இது ஜெகநாத அஷ்டகம். ஓகே. கதாச்சித் காளிந்தி ததவிபின சங்கீத கரவோ. கதாச்சித் காளிந்தி ததவிபின சங்கீத கரவோ. முதாபிரி நாரி வதன கமலா ஸ்வாத மதுபா. முதாபிரி நாரி வதன கமலா ஸ்வாத மதுபா. रमा शंभु ब्रह्मा मरपति गणेशार्चित पदो. रमा शंभु ब्रह्मा मरपति गणेशार्चित पदो.
जगन्नाथ स्वामी नयन पदगामी भवतु मे जगन्नाथ स्वामी नयन पदगामी भवतु मे next verse second verse माताजी ஹரே கிருஷ்ண மாதாஜி. நவி பண்ணவ மாதாஜி செகண்ட். படிங்க மாதாஜி மொழிபெயர்ப்பு வழங்கிய சில பிரபுபாதருக்கு ஜெய். பகவான் ஜெகநாதரின் இடது கரத்தில் புல்லாங்குழலை வைத்திருக்கின்றார். தலையில் மயிலிறகை அணிந்துள்ளார். இடுப்பில் மஞ்சள் நிற பட்டாடை உடுத்தியிருக்கிறார். அவருடைய கடைக்கண்கள் அவருடைய பிரேம பக்தர்களை பார்த்து அருளை பொழிந்து கொண்டிருக்கின்றன. அவர் தனது நித்திய இருப்பிடமாகிய விருந்தாவனத்தில் லீலைகள் புரிந்து கொண்டு தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த ஜெகநாத சுவாமி எனக்கு காட்சி கொடுக்க மாட்டாரா? தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா யாரும் ரிப்பீட் பண்றீங்களா மாதாஜி இந்த டியூன் யாருக்கும் தெரியுமா ரிப்பீட் பண்றீங்களா ஹரே கிருஷ்ணா, நான் ட்ரை பண்றேன் மாதாஜி. ஓகே भुजे सव्ये वेणुं शिरसि शिखिपीचं कथितते भुजे स्वे वेणुं शिरसि सिकिपिञ्चं कटितटे दुकूलं नेत्रान्ते सहचरकटाक्षं विदधाते दुकूलं नेत्रान्ते सहसरकटाक्षं विधाते सदा श्रीमद्वृन्दावन वसति लीला परिचयो सदा श्रीमद्वृन्दावनस्पसति लीला परिचयो जगन्नाथ स्वामी नयन पदगामी भवतु मे जगन्नाथ स्वामी नयन पदगामी भवतु मे. Thank you, Mataji. Third verse. நான் யாரு? பண்ணட்டும். நான் படிங்க. படிக்கட்டுமா மாதாஜி? படிங்க. மொழிபெயர்ப்பு. பெரிய சமுத்திரத்தின் கரையில் தங்கமயமான நீலாச்சல மலையின் உச்சியில் இருக்கும் பெரிய மாளிகையில் சக்தி வாய்ந்த சகோதரர் பலபத்ரனுடன் நடுவிலே தங்கை சுபத்ரையுடனும் விற்றிருந்த பகவான் ஜெகநாதர் தேவர்களை போன்ற தம்மை கொண்ட ஆத்மாக்களுக்கு பக்தி சேவையாற்றும் சந்தர்ப்பத்தை கொடுத்துள்ளார். அத்தகைய ஜெகநாத் சுவாமியை காண்பது தான் என் வாழ்வின் நோக்கம். Thank you. Thank you, ma'am. महाम्बोधे स्थिरे कनकरुचिरे नीलशिखरे महाम्बोधे श्रीरे कनकरुचिरे नीलशिखरे वसन् प्रासदान्त सहज बलभद्रेण बलिनाम् वसन् प्रसादान्त सहज बलभद्रेण बलिना सुभद्रा मध्यस्थ सकल सुरसेवावसरतो सुभद्रा मध्यस्थ सकल सुरे सेवा वसरेतो वसरातो जगन्नाथ स्वामी नयन पथगामी भवतु मे जगन्नाथ स्वामी नयन पदगामी भवतु मे. Fourth verse Mataji. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் படிக்கட்டுமா? படிங்க Mataji. ஹரே கிருஷ்ணா மொழிபெயர்ப்பு யார் படிக்கிறீங்க மாதாஜி மாதாஜி படிக்கட்டுமா மாதாஜி? படிங்க பகவான் ஜெகநாதர் கருணா சமுத்திரம் மலை முகில்களில்
கருப்பு கோடுகள் போன்ற அழகு நிறைந்தவர். லக்ஷ்மி தேவியின் இன்ப வார்த்தைகளால் திருப்தி அடைபவர். அவருடைய வதனம் நன்றாக மலர்ந்த தாமரை மலர் போன்று அப்பழுக்கற்றது. அவர் தேவர்களாலும் முனிவர்களாலும் பூஜிக்கப்படுகிறார். அவருடைய புகழ் உபநிஷத்துகளில் பாடப்படுகின்றன. அத்தகைய ஜெகநாத சுவாமியை காண்பதுதான் எனது ஆவலும் நோக்கமும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. कृपा पारावार सजल जलदाश्रुणी रुचिरो कृपा कृपा पारावर सजल जलद श्रीनिरुचिरो रमावाणी राम स्फुरदमल पङ्केरुकमुखः रमावाणी रमा स्फुरत् अमल पङ्केरुह मुख सुरेन्द्रेराराध्य श्रुतिकनशिका गीतचरितो चूरेन्द्रैराराध्य श्रुति कनसिकातीदचरितो जगन्नाथ स्वामी नयन पादगामी भवतु मे जगन्नाथ स्वामी नयन पदकामी भवतु मे. Text 5. பகவான் ஜெகந்நாதர் ரதத்தில் வீதி வழியாக அசைந்து பவனி வரும் பொழுது ஒவ்வொரு அசைவிலும் உரக்க பாராயணம் பண்ணுகின்றவர்களின் சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கும். அத்துடன் பிராமணர்கள் ஓதும் வேத பாடல்களும் கேட்கும். அவர்களின் ஸ்லோகங்களை கேட்டுக்கொண்டு பகவான் ஜெகந்நாதர் அவர்களுக்கு சாதகமாக அவர்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பார். அவர் கருணா சமுத்திரம், உலகனைத்திற்கும் உண்மையான நண்பன். அந்த ஜெகந்நாத சுவாமி அமிர்தக் கடலிலிருந்து தோன்றிய லக்ஷ்மி சமேதராய் பார்த்து, தான் எனது ஒரே ஆவல், ஒரே நோக்கம். रथारुतो गच्छन् परिमीलित भूदेव पटलै रथारूढो गच्छन् पटलै स्तुति प्रादुर्भावं प्रतिपदम्बुपाकर्ण्य सदयः स्तुति प्रादुर्भावं प्रतिपदम् उपाकर्ण्य सदय दया सिन्धुर्बन्तु सकल जगतां सिन्धु सुतया दया सिन्धुर्बन्धु सकल जगतां सिन्धु सुधया जगन्नाथ स्वामी नयन पदगामी भवतु मे जगन्नाथ स्वामी पदगामी भवतु मे. Text 6. Thank you. Text 6. हरे कृष्ण. படிக்கிட்டா மொழிபெயர்ப்பு. படிங்க. மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். நீல தாமரை இதழ்களில் அடுக்குகளைப் போன்ற அழகிய தலைப்பாகை அணிந்திருக்கும் பரபிரம்மம் ஆகிய பரம பிரபு ஜெகநாதரின் கண்கள் நன்கு மலர்ந்து சிவந்த தாமரை மலரை போன்று விரிந்து பரவசம் ஊட்டுகிறது. நீலாச்சல மலையில் வசிக்கும் அவரது பாதார விந்தங்கள் அனந்த தேவனின் தலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. பகவான் ஜெகநாதர் மாதுரிய ரசத்தில் திளைத்து குளிர்ந்த குளம் போன்று திகழும் ஸ்ரீமதி ராதாராணியின் மேனியினை தழுவி பேரானந்தம் அடைகிறார். அத்தகைய ஜெகநாத சுவாமியை காண்பது ஒன்றே என் வாழ்வின் நோக்கமாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. परब्रह्मा पीठ कुवलयदलोत्फुल्लनयनो प्रब्रह्मपीठकुवलयदलोत्फुल्लनयनो निवासी नीलाद्रौ निहितचरणो अनन्तशिरसि
निवासी नीलाद्रौ निहितचरणो अनन्तशिरसि रसानन्तो राधा सरसवपुरालिङ्गनसुको रसानन्दो राधा सरसवपुरालिङ्ग न सुको जगन्नाथ स्वामी नयन पदगामी भवतु मे जगन्नाथ स्वामी नयन पदगामी भवतु मे. Thank you. Take 7, Mataji. Okay. இந்த ராஜ்யத்தை விரும்பியோ அல்லது பொன் மாணிக்கம் போன்ற செல்வத்தை வேண்டியோ பாராயணம் செய்யவில்லை. திறமையும் அழகும் நிறைந்த மனைவி வேண்டும் என மற்றவர்கள் ஆசைப்படுவது போல நான் ஆசைப்படவில்லை. நான் ஜெகநாத சுவாமியை விரும்பி பாராயணம் பண்ணுகிறேன். அவருடைய புகழை சிவபெருமான் எப்பொழுதும் பாடுகின்றார். அத்தகைய ஜெகநாத சுவாமியை காண்பது ஒன்றே எனது நோக்கம். ஹரே கிருஷ்ணா. न वैयाचे राज्यं न च कनकमाणिक्यविभवम् न वैयाचे राज्यं न च कनकमाणिक्य विभवम् न याचेऽहं रम्यां सकलजनकाम्यां वरवतुम् अहं रम्यं सकलजनकाम्यं वरवधुम् सदा काले काले प्रमथपतिना गीतचरितो सदा काले काले प्रमथपतिना गीतचरितो जगन्नाथ स्वामी नयन पदगामी भवतु मे जगन्नाथ स्वामी नयन पदगामी भवतु मे. Text 8, Mataji. மாதாஜி படிக்கணும் மாதாஜி. படிங்க Mataji. தேவர்களுக்கு அதிபதியே, தயவு செய்து இந்த பயனற்ற பிரபஞ்ச வாழ்க்கையை விரைவில் நீக்கி விடுவீராக. யது வம்சத்தின் தலைவனே, கரையற்ற சமுத்திரமாகிய பாவக்கடலை அழிப்பீராக. ஐயகோ, வீழ்ச்சி அடைந்தவர்களுக்கு வேறு கதி இல்லை. ஆனால் ஜெகநாதரின் பாதார விந்தங்கள் என்றும் தஞ்சமளிக்கும் என்பது நிச்சயம். அத்தகைய ஜெகநாதரை காண்பதே எனது நோக்கம். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. हरत्वं संसारं द्रुतधरमसारं सुरपते हरत्वं संसारं धृततरमसारं सूरपते हरत्वं पापानं विततिमपरां यादवपते हरत्वं पापानं विदतिमपरां यथावपवते अहो दीने नाथे निहितचरणो निश्चितमिदम् अहो दीनानाथं हिहितमचलं निश्चितपथम् जगन्नाथ स्वामी नयन पदगामी भवतु मे 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 जगन्नाथ स्वामी नयन पदगामी भवतु मे. லாஸ்ட் வேர்ஸ் இருக்கா மாட்டி உங்கள்கிட்ட?
ஈதி ஸ்ரீ ஜெகநாஷ்டகம் அவ்வளோதான் இருக்கு மாதாஜி. ஓகே. ஜகநாதஷ்டகம் புண்ணியம் யஹ் பதேத் பிரயதः சுச்சி சர்வ பாப விஷுத்தாத்மா விஷ்ணுலோகம் ச கச்சதி. ஜகநாதாஷ்டகம் புண்ணியம் யக் படேத் பிரயத சுச்சி சர்வ பாப விசுத்தாத்மா விஷ்ணுலோகம் சகச்சதி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, தண்டவத் இங்கிலீஷ்ல பிரணாம். மீனிங் இருக்கு படித்தா? சரி, மொழிபெயர்ப்பு படிச்சுடுங்க மாதாஜி. எப்படி? ஹரே கிருஷ்ணா. தன்னுணர்வு பாதையில் வழுவாது முன்னேறி கொண்டிருக்கும் நல்லொழுக்கம் மிக்க ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பகவான் ஜெகநாதரை போற்றும் 8 பாடல்கள் அடங்கிய இந்த ஜெகநாத அஷ்டகத்தை தினமும் ஓதுவதன் மூலம் தனது பாவ விளைவுகளில் இருந்து முற்றிலும் விடுதலை பெறுவதுடன் இறுதியில் பகவத் தாமமான கோலோகத் வைகுண்டத்தை அடைவது நிச்சயம். ஹரிபோல். தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெகநாத் அஷ்டகம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். அனந்த கோடி வைஷ்ணவ விருந்த கி ஜெய். தாய் கௌர ஜெய். பிரேமானந்தே. ஹரி ஹரி போல். ஹரி ஹரி. தேங்க்யூ மாதாஜிஸ்.